வணக்கம் ஷாலினி டிவி நேயர்களே, இது ஸ்பாட்லைட் வித் ஷங். ஸோ இந்த வாரத்தின் சிறப்பு விருந்தினர் இன்றைய சென்னை சிட்டி கமிஷனர் டாக்டர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களை தான் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களின் சார்பாக நான் அவரை வரவேற்கின்றேன். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. வெட்னரி டாக்டர், வெட்னரி சயின்ஸ் முடிச்சுட்டு என்ட்ரி ஆகுறீங்க. அப்பா வந்து ஒரு டிஃபென்ஸ் ஆஃபீஸர். ஸோ அதுக்கப்புறம் பிறகு ஐஏஎஸ். இந்த ஐஏஎஸ்ஸான பயணம் வந்துட்டு எங்கேருந்து சார் ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலாக நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிறந்தது ஆவடியில் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் பிறந்தா கூட அந்த ஃபாதர் மதர் எல்லாருமே அந்த டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ங்கிறதால முதல்ல கான்பூர் போனோம், சண்டிகர் போனோம் படிப்புக்கு. அதுக்கப்புறம் நாசிக் மகாராஷ்டிராவில் ஒரு 8 வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக பெங்களூரில் இருக்கும்பொழுது தான் நான் வந்து வெட்னரி ஜாயின் பண்ணேன். அங்கே படிக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தர் சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருந்தார். ஸோ அதை வச்சு வந்து அந்த பீரியடில் எல்லாருமே அந்த சிவில் சர்வீஸை ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் படிக்கும் காலத்திலே நம்ம வந்து ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது, வெட்னரியில் ஒரு செகண்ட் தேர்ட் இயர் போதிலே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. பேப்பர் படிக்கிறது அந்த மாதிரி. அப்போல்லாம் காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூன்னு ஒரு மேக்சின் தான். இந்த மாதிரி பல்வேறு கோச்சிங் இருக்காது. இப்போ வந்து நிறைய கோச்சிங், ஆன்லைன் கோச்சிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது அடுத்தது நான் வந்து படித்து முடித்த பிறகு கேரளாவில் போய் ஜாயின் பண்ணுறேன், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. அங்கே ஜாயின் பண்ணும்போதும் அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் டாக்டர் முகுந்தன் இருந்தார், இயக்குனர். இன்ஃபேக்ட் அவர் சொன்னார், இல்லை நீ டெஃபினட்டாக இங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இங்கே ஒர்க் பண்ணுறதோட பேரலி நீங்கள் சிவில் சர்வீஸ் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா நிறைய நல்லது பண்ண முடியும். ஸோ என்னோடய அலைன்மெண்ட்டும் இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு இருக்கும்பொழுது அவரும் இப்படி என்கரேஜ் பண்ணதில் அப்படியே நம்ம அட்டெம்ப்ட் பண்ணோம். ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் இன்டர்வியூ ஒர்க்கிங் வந்து, செகண்ட் அட்டெம்ப்ட் கொஞ்சம் ப்ரிலிமினரிலே எனக்கு கிடைக்காம போச்சு. ஒரு தேர்ட் அட்டெம்ப்டில் ரொம்ப நல்ல ரேங்கோட பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடச்சி நம்ம ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கேடர்னு அந்த காலகட்டத்தில் 1/3 நம்ம தமிழ்நாட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த வகையில் தமிழ்நாடு வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அப்படி தான் என்னோடய பயணம். ஸோ முதல் அந்த போஸ்டிங் சார் எங்கே இருந்ததுன்னா 1990 நார்மலி எங்களுக்கு பயிற்சி வந்து அளித்த பிறகு அந்த காலகட்டத்தில் இம்மீடியட்டாக இப்போ வந்து ஈவன் டெல்லியில் கொஞ்சம் 3 மாதம் பயிற்சி அப்படிலாம் இருக்கும். பட் இங்கே வந்து மசூரி பயிற்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முடித்த பிறகு ஏசி ட்ரெயினிங் அசிஸ்டன்ட் கலெக்டர் பயிற்சி அசிஸ்டன்ட் கலெக்டராக நான் வந்து மதுரையில் ஜாயின் பண்ணேன். அப்போ அந்த மதுரை இன்க்ளூடிங் தேனி சேர்ந்த மதுரையாக இருந்தது. ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதாக. மதுரையில் நமக்கு எல்லா பயிற்சியும், நீங்கள் வந்து கிராம நிர்வாக அலுவலர் பொறுப்புங்கிற பயிற்சியிலேருந்து, தாசில்தார் பயிற்சியிலேருந்து, ஆர்டிஓ இல்லையா, சப் கலெக்டர் பயிற்சியிலேருந்து எல்லா பயிற்சியும், கலெக்டரோட அட்டாச்மெண்ட், எஸ்பியோட அட்டாச்மெண்ட், மற்ற துறைகளோட அட்டாச்மெண்ட், அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ். அதுதான் என்னோடய முதல் போஸ்டிங். பட் ரியலாக சப்ஸ்டான்டிவ் போஸ்டிங்கிறது ஒரு ஃபேஸ் 2 கோர்ஸ். அதை முடித்து போவோம். அதை முடித்த பிறகு மறுபடியும் மசூரியிலேருந்து வரும்போது ஃபஸ்ட் போஸ்டிங் எனக்கு தூத்துக்குடியில் சப் கலெக்டராக 94 ஆகஸ்ட் 30 நினைக்கிறேன் நான் ஜாயின் பண்ணது. தூத்துக்குடியில் ஜாயின் பண்ணோம். அதில் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஜூன் 96 வரை அங்கே பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த ஐஏஎஸ் காலகட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு அதெல்லாம் எப்படி கடந்து போச்சு தெரியல. ஒரு மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நிறைய ஒரு ஜானியை பார்த்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைக் 2004 கும்பகோணம் தீ விபத்து. ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுஜித் ஆழ்துளை மரணம், அந்த ஒரு விஷயங்கள். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சுனாமிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வைரஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெங்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை ஃப்ளட்டு. ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா கோவிடு. இப்போ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இந்த எல்லா மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அங்கங்கே அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு கம்யூனிகேஷன் தென் அங்கேருந்து அவங்களுக்கான சேலஞ்சிங்கான விஷயம் சார். இல்லை, ஃபஸ்ட்டு நான் பல பேருக்கு அந்த டைமில் அவ்வளோ தொலைக்காட்சிகள் இருக்காதுங்க. 94 to 96 நாங்கள் இருக்கும்போதே எங்களுக்கு மிகப்பெரிய சவால் வந்து அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஜாதி கலவங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய நிகழ்வுகள். அதே மாதிரி ஃபெர்னாண்டோ நாடர் ரயாட்ஸ்னு 96 பிகினிங்கில் ஜான்வரி 3 அதுக்கப்புறம் மறுபடியும் மே, அதில் வரக்கூடிய வாய்ப்புகள். அப்போவே வந்து இந்த மாதிரி உள்ள அரசு பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு, மக்களோட சர்வீஸ் பண்ணுறது, அவங்கள வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு வரும்பொழுது தான் முதல்ல எனக்கு சென்னை மாநகராட்சியில், அதுக்கப்புறம் நிதித்துறையில் நான் சற்று பணியாற்ற போது இங்கே துணை ஆணையாளரும், அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் மனக்குரிய மேயராக சர்வ் பண்ண கடைசி 2 ஆண்டுகள் 2001 ஜூன் 3 வரை நான் இங்கே ஆணையாளராக இருந்தோம். அப்போவுமே எங்களுக்கு வந்து ஆங்காங்கே சம்டைம்ஸ் இந்த அர்பன் ஃபயர்ஸ் இதெல்லாம் இருக்கும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி முதல் சவால்னுங்கிறது வந்து அதே மாதிரி சேலத்தில் இருக்கும்போது ஒரு ஆத்தூர் வெடி விபத்துன்னு ஒரு சம்பவம் இருக்குது.
பொய்மான் கரடு ஆக்சிடெண்ட், அந்த மாதிரி உள்ள சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸு ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அன்ஃபார்ச்சுனேட், அது ரொம்பவே ஒரு ட்ராஜிக்கான நிகழ்வு வந்து இந்த கும்பகோணம் தீ விபத்து. ஏன்னா உலகையே உலக்கிய அந்த சம்பவம். ஒரு 94 குழந்தைகள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் டக்குன்னு இது மாதிரி ஒரு தீ விபத்தில் இறக்குறாங்க அப்படிங்கிறது வந்து யாராலையும் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து அவங்களோட பேரண்ட்ஸ், ஃபேமிலிஸோட ஒரு பக்கம் நம்ம வந்து ஒரு ரொட்டீன் ஹேண்ட்லிங், தட் இஸ் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் அதை ஹேண்டில் அதை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்பு, சைக்கோ சோஷியல் சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம், தொடர்ந்து அவங்களோட இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அப்போது அஃப்கோர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸோட பண்ணோம். அப்புறம் சுனாமி நடந்த அன்று அது இஸ் 26 டிசம்பர் 2004 அன்றைக்கி நான் தஞ்சாவூரில் தான் இருந்தேன். அப்போ இருக்கிற தற்பொழுது முதலமைச்சரின் செயலராக இருக்கக்கூடிய மதிப்புரிய டாக்டர் உமாநாத் தான் அங்கே சப் கலெக்டர் இருந்தாங்க. அவரோட ஃபஸ்ட் கால் தான் எனக்கு வந்தது, இது மாதிரி அங்கே கொஞ்சம் எங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்படும். ஸோ தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் அங்கே போனோம். 32 வாகனத்தோட எங்கக்கிட்ட இருக்கிற வசதிகளோட ஆம்புலன்சஸ் எல்லாம் கொண்டு போனோம். பட் அங்கே பார்க்கும்போது தான் தட் இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. நம்மெல்லாம் எதிர்பார்த்த நிகழ்வு. நம்ம பல பேரிடர் பார்த்துருப்போம். இந்த மாதிரி முதல் இது சைட்லேயே அந்த ஜிஹெச்சே பாதிக்கப்பட்டிருந்தது. ஜிஹெச்சில் 900 பாடிஸ். அதுக்கப்புறம் பக்கத்தில் அக்கரைப்பேட்டை 900 பாடிஸ். அதுக்கப்புறம் நம்ம இங்கே 900 பாடிஸ். திருப்பி நடந்து போகும்போது நம்ம அக்கரைப்பேட்டை பஞ்சாயத்து பார்த்தோன்னா அக்கரைப்பேட்டை, திடீர் நகர், நம்மளோட கீச்சாங்குப்பம்னு பார்த்தா அங்கே 1800 2000 பாடி. சரி, கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தோம்னா ஆரிய நாட்டத்தில் 400க்கு மேற்பட்ட பாடிஸ். இந்த பக்கம் திரும்பி வந்து பார்த்தா நாகூரில் 400க்கு மேற்பட்ட இறப்பு. அப்புறம் நம்ம வேளாங்கண்ணி சிறுதூரில் பார்த்தா அங்கே 600 இறப்பு. தரங்கம்பாடியில் 400க்கு மேற்பட்ட, சாதாரண ஒரு சின்னூர்பேட்டுங்கிற ஒரு சின்ன ஊரில் கூட டெத்து. ஸோ 73 இடங்களில் 6065 இறப்புகள். ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம சொல்கிறக்கூடிய ஒரு ரிலீஃப் மட்டும் இல்லாமல் ரிஹேபிலிட்டேஷனுங்கிறது ஒரு சற்று சாதாரண நிகழ்வுகளில் இப்போ இருக்கிற பல பேர் அதை மறந்துட்டாங்க. பட் ஒரு என்டையர் கோஸ்ட் லைனில் இருக்க 73 கிராமங்கள் பாதிக்கப்படுறது, கம்ப்ளீட் இறப்புகள் 6065ங்கிறது இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய 50 விழுக்காடு இழப்புகள். அண்டமான் நிக்கோபார் உட்பட நாகப்பட்டினம்ல நடந்தது. தமிழ்நாட்டில் ஒரு 8000க்கு மேற்பட்ட இறப்பில் 6065 ஒரே இடத்துல நடந்தது. கடலூரில் இறப்பு, கன்னியாகுமரியில் இறப்பு, சென்னையில் கூட 200க்கு மேற்பட்ட இறப்பு, கடலூர் 600க்கு மேற்பட்ட இறப்பு, கன்னியாகுமரியில் 826. பட் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு ஊரில் ஒரு பஞ்சாயத்தில் 2000 இறப்பு, பக்கத்தில் வேளாங்கண்ணியில் பார்த்தா கடலூருக்கு இணையான ஒரு இறப்பு, சிறுதூரில் வேளாங்கண்ணிக்கு நம்ம கடலூருக்கு இணையான இறப்பு. அப்போ தான் நம்ம வந்து இந்த பேரிடர் மேலாண்மைங்கிறது ரொம்ப ஃபர்தர் டீப்பாக போய் அப்போது ஐக்கிய நாடுகளோட ஏஜென்சிஸ் வந்தாங்க, தொண்டு நிறுவனங்கள் வந்தாங்க, பெரிய. அப்போது நாங்கள் கலெக்டர்களை அதுக்கப்புறம் இமீடியட்டாக என்ன கலெக்டராக அந்த ரிலீஃப் பர்சனாக வந்து தொடர்ந்து அங்கேயே கலெக்டராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வந்தது. அந்த 1.5 ஆண்டுகள் எப்படி அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சீரமைப்பு செஞ்சு ஒரு ஹபிட்டாட்டே திரும்பி போடுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகள், படகுகள், அப்புறம் வாழ்வாதாரம்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாத இருக்கக்கூடிய நிகழ்வுகள். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஏதோ ஒரு, நான் பேரிடரில் சொன்னேன், கணக்கீடாக பார்க்க முடியாது. பேரிடர் மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, இப்போ சாதாரண இப்போ சென்னையில் இப்போ ஏற்படக்கூடிய நிகழ்வில் கூட இல்லைங்க இறப்பு இவ்வளோ தானே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இழப்போ ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு தனித்தனி ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் டிசாஸ்டர் இஸ் நாட் அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கணக்கீடாக பார்க்கக்கூடாது, நம்ம அவங்களோட சேர்ந்து பணியாற்றணுங்கிற இதில் வந்ததுலேருந்து அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் படிப்படியாக நீங்கள் வரும்போது தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ளூ காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், அதுலேயும் பப்ளிக்கோடு இணைந்து இப்போ நம்ம ஒவ்வொரு தருணத்துலேயும் நம்ம ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம செயல்பட்டால் இந்த மாதிரி மிகப்பெரிய நிகழ்வுகள் வந்து கொஞ்சம் கடினம். ஸோ அது பப்ளிக்காக மூவ் பண்ணி பொதுமக்களோட பொதுமக்களாக இணைந்து களப்பணிகளுக்கு கூடுதல் அவங்களையும் தயார்படுத்தி நம்மளும் அவங்க. அதே மாதிரி மெட்டீரியல் மணி, ஆள்கள், அதற்கு தேவையான பணம், அதற்கு தேவையான பொருட்கள் ஏற்பாடு செய்கிறது,
கண்கூடா வளர்ச்சி, ரிசல்ட்டு, நம்ம அவங்களுக்கு எதிர்பார்க்க தேவைகள் பூர்த்தி செய்வது, அதுக்கப்புறம் பொது அறிவு நிர்வாகம். இதுதான் அது. கடைசியாக மனம். இது எல்லாம் இருந்து 6 மட்டும் இருந்தால் பத்தாது. நம்மளோட ஆட்டிடியூடும் ஏதோ பத்திரிகை செய்திகள்லாம் நம்மளுக்கு முக்கியமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் இருக்கும்போது மட்டும் பணியாற்ற முடியாது. இந்த இழப்பு இழக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் நான் பார்த்தேங்க. அந்த செய்தியாக பல பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் செய்திக்கு பின்னாடி பல இடங்கள், இப்போ நாகப்பட்டினத்திலே சொல்லும்போது குடியம்பாளையங்கிற ஒரு ஐலண்டு, அதே மாதிரி பழையாறுன்னு ஒன்று ஒரு சின்னூர்பட்டு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ பலருக்கு சென்னையிலேருந்து பார்க்கும்போது, உலகத்துலேருந்து பார்க்கும்போது பந்தாச்சு இந்தோனேஷியா, இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது அண்டமான் நிக்கோபார் நாகப்பட்டினம். அதுலேயும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு வகையான நம்ம தொடுவாயின்னு ஒரு கிராமம் இருக்கும், திருமலை வாசல்னு இருக்கும், பூம்புவார் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா. சவுத்தில் பார்த்தா விடுந்தமாவடி, ஒவ்வொரு ஏரியாவும் வித்தியாசமாக இருக்கும். வெள்ளப்பள்ளம்னு இருக்கும், ஏன் வேதாரண்யம் தாண்டி கொடியக்கரை வரைக்கும் பாதிப்பு. ஸோ அந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட பிரச்சனைகளை உள்வாங்கி கொண்டு அவங்களோட ஒரு டு பி வெரி ஃப்ராங்க், இந்த மாதிரி பேரிடரில் அவங்களோட குடும்பத்தில் ஒருவனாக நம்ம செயல்பட்டால் தான் அதில் தொடர் மீட்பு பண்ண முடியுமே தவிர்த்து அந்த ஒரு நாளைக்கு நம்ம அவங்களோட பேசிட்டு போனால் இதுக்கு தீர்வு வராதுன்னு சொல்லி அந்த மாதிரி எங்களுக்கு நல்ல சப்போர்ட் வந்தது. இதில் பேரிடர், இயற்கை பேரிடர், சுனாமி, செயற்கை நீங்கள் சொல்கிறது கும்பகோணம் தீவிரத்து. பட் அதே மாதிரி நிகழ்வு தான் சுஜித் நீங்கள் இப்போ ஞாபகப்படுத்தினீங்களே, ரொம்ப ட்ராஜிக். அவர்கள் ஏற்படுத்திய மூடாத ஒரு முழுமையாக மூடாத போர்வெல்ல அவர்களுடைய பையன் விழக்கூடிய இது. பட் என்டையர் தமிழ்நாடே அந்த தீபாவளி கொண்டாடாமல் அதை பார்க்கக்கூடியது. கடைசியில் துரதிருஷ்டவசமாக அவர் இறக்கக்கூடிய காட்சி, அது நமக்கே ஒரு உழுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கோவிட் காலகட்டத்தில் மீண்டும் சுகாதாரத்துறையிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. தொடர்ந்து ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் முதலமைச்சரும் தொடர்ந்து அந்த அதே துறையில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது. ஒவ்வொரு காலகட்டத்தில் மருத்துவர், செவிலியர், அவங்களோட என்ன தேவைகள், அதே மாதிரி பொதுமக்களுக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்னு முதல்ல எல்லாரும் பார்க்குறாங்க. லாக்டவுனாக இருக்கட்டும் இல்லையா, இந்த 3 பேருக்கு மேற்பட்ட கோவிட் இருந்தானாக்கா அவங்க விட தனிமைப்படுத்துறது, கண்டெய்ன்மெண்ட் ஏரியாஸ், குவாரண்டைன், இந்த வார்த்தைகளே. குவாரண்டைனுங்கிறது 1890s இருக்குது. குவாரண்டைன் ஆக்டுங்கிறது 1825 பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்திருக்கு. நம்ம கவர்மெண்ட் ஆங்கிலேயர் நமக்கு வரத்துக்கு முன்னாடியே 1825 அந்த மாதிரி ஒரு சட்டம் ஆங்கிலேயர் சொல்லி அப்படி குவாரண்டைன் ஆக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் முதல் சானிட்டரி கமிஷனருங்கிறவரே கிங், அவர் பேரில் தான் இன்றைக்கி நம்மளோட கிங்ஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் மருத்துவமனை இருக்குது. ஸோ இதெல்லாம், ஆனால் இந்த ஜென்ரேஷன் யாருமே நினச்சி பார்க்கல தட் இந்த மாதிரி ஒரு டிசம்பர் மாதம் 2019 சைனாவில் ஏற்பட்டு உலகத்தையே உழுக்கும். ஏனென்றால் அதுக்கு முன்னாடியும் கொரோனா 2002 சார்ஸ்னு வந்தது. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஹாங்காங் ஏரியா, அந்த மாதிரி சைனா ஏரியாவில். அதுக்கப்புறம் மர்ஸ்னு, மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி வைரஸ். இன்ஃபேக்ட் அதில் இறப்புகள் இதோட அதிகம், ஆல்மோஸ்ட் 25% மெர்ஸில், மிடில் ஈஸ்ட் நம்ம கேமல் ஃபீவர் அப்படின்னு சொல்லி ஒட்டகம் மூலமாக வந்தது. அது இங்கே வரும்பொழுது அப்படியே காட்டுத்தீ மாதிரி உலகம் பூரா பரவி நம்ம எல்லோரும் தான் சேர்ந்து ஹேண்டில் பண்ணோம். ஸோ இதெல்லாம் முக்கியமான நிகழ்வுகள்ங்க. அதில் அரசு எனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏனென்றால் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சேவை பண்ணக்கூடிய வாய்ப்பு, நம்ம கடமையாகவே செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி பதவிகள் மூலமாக கிடைத்தது. தமிழ் சமூகமாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்த ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி யூ தான். அவரோட நடவடிக்கைகள் இன்னும் எப்படி இதை இதில் வெளியில் கொண்டு வர போகிறோம், மீட் வர போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாரோட பார்வையும் கவனம் மட்டும் அதிகப்படியாக அவங்க மேலே தான். அது தனித்துவமாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த ஒரு உங்களுக்கான அந்த மனநிலை, அந்த ஒரு பக்குவம், தகுதி அப்படின்ற மாதிரி விஷயங்களா? ஆனஸ்ட்டாக இந்த மாதிரி உள்ள சவால்கள் இருக்கும்போது கொஞ்சம் டைட்டாக ஃப்ராங்காக எனக்கு ஞாபகம் இருக்குங்க. மே 1, 2020 மனு முதலமைச்சர், அப்போ இருக்கும் மனு முதலமைச்சர் கூப்பிட்டு இந்த மாதிரி 200க்கும் மேற்பட்ட கேசஸ் இன்றைக்கி பதிவாயிருக்கு. ஸோ தயவுசெய்து நீங்கள் சென்னை ஒருங்கிணைப்பு பணியை தலைமை செயலர் உங்ககிட்ட பேசுவாங்க, அந்த பணியை கொஞ்சம் நீங்கள் பேரிடர் மேலாண்மையோட ஆணையாளராக நான் இருந்தேன், சிஆர்ஏன்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அப்படி சொல்லும்போது நம்ம எல்லாம் இது பண்ண வேண்டியிருக்கு. அப்போது நான் எடுத்த முதல்
இஷ்யூ என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து சென்னை மாநகராட்சியில் அப்போ இருக்கிற மாநகராட்சி ஆணையர் மதிப்புக்குரிய திரு பிரகாஷ்கிட்ட பேசி முதல்ல நாங்கள் போனது என்னென்னா, இந்த 3ஆம் தேதி 2ஆம் தேதி கேபினெட் மீட்டிங் இருந்தது. 3ஆம் தேதி காலத்தால் நான் என்ன சொன்னேன்னா, நம்ம மீட்டிங்கே போட வேண்டாம், எந்த தெருவில் மேக்ஸிமம் கேஸ் இருக்குது. அப்போது நாங்கள் பார்த்தது விஆர் பிள்ளை தெருவில் ஒரு 80 கேஸ் இருந்தது, நம்ம தேனாம்பேட்டை பகுதியில். நம்ம அங்கேயே போகலாம், அங்கேயே போய்ட்டு நம்ம மாநகராட்சி பணியாளர்களோட இறங்கி பணியாற்றலாம். அப்போ வந்து இது அப்போ எல்லாருக்கும் ஒரு 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 எனர்ஜெட்டிக்கானாங்க. இல்லை இவர் வந்து நம்ம டீம் ஒர்க்கில் நம்மளே இறங்கி அப்போ நாங்களே பார்த்தோம் 3 அடுக்கு போடணுன்னா இங்கே வந்து பொது கழிப்பிடம் வந்து காமனாக இருக்குது. ஸோ கோவிட் இருக்கிறவங்களும் அதுக்கு வராங்க, இல்லாதவங்க வராங்க, ஒரு மயான பூமி பக்கத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது கோயம்பேடு. அப்போ அங்கே இருக்கிற கோயம்பேடு நம்மளோட அசோசியேஷன் எல்லார்ட்டையும் பேசி இப்போது ஒரு 3 கேஸ்க்கே நம்ம வந்து ஒரு இடத்த வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுறோங்க, இவ்வளோ கேஸ் இருக்கும்போது நம்ம நீங்கள் கொஞ்சம் வெளியில் போனால் தான் அதுக்கும் அப்புறம் அங்கே அப்போதே இருக்க அதற்கான அமைச்சர்களோடு இது பண்ணுவோம். ஸோ பேசிக்லி அந்த பீரியடில் என்னென்னா கேஸ் ஏறிண்டே போச்சு. இன்ஃபேக்ட் முதல் திங் நான் முதலமைச்சர் அப்பொழுது ப்ரீஃப் பண்ணும்போது ஒரு இதில் காலகட்டத்தில் எனக்கே ஞாபகம் இருக்குது, ராயபுரத்தில் நான் பேட்டி கொடுத்து இன்றைக்கி இன்னும் கேஸ் அதிகரிக்கும். அப்போது சிலர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் அப்போ முதலமைச்சர் தொலைபேசியிலேருந்து நீங்கள் கண்ட்ரோல் ஆகும்போது உங்களை போடும்போது எப்படி நான் இப்போ அது உண்மையை சொன்னேன், தட் இப்போ நம்ம இவ்வளோ டெஸ்ட் தான் பண்ணுறோம், இப்போ இதோட கணிப்பு வல்லுநர்களோட கணிப்பு இது ஏறி தான் இறங்கும். ஸோ இந்த உண்மையை நம்ம பொதுமக்கள்கிட்ட கொண்டு செல்வது நமக்கும் நல்லது. ஏனென்றால் எவ்வளோ பண்ணாலும் அடுத்தது 200ங்கிறது ஈவன். ஸோ அந்த முதல் கட்டத்தில் அதே சொன்ன மாதிரியே 7000 வரைக்கும் போச்சு. 6997 முதல் வேவ். அதுக்கப்புறம் தான் இறங்கிது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய நிறைய எங்களுக்கே சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் போட்டால் இறங்கிடுன்னு சொல்லுவாங்களே, இறங்கலையே. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கூட பணியாற்றக்கூடிய செவிலியராக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், இல்லையா பொதுமக்களுக்கு நம்ம வந்து அந்த டைரக்ஷன் பதட்டத்திட்டணும். நம்மளே ஐயோ முடியலையே அப்படிங்கிற திங்கிங்கில் போகாமல் நாங்கள் இந்த வல்லுநர்களை நம்பினோம். வல்லுநர்கள் நீங்கள் கரெக்டான பாதையில் போகிறீங்க, கூடுதல் டெஸ்ட் பண்ணிகிட்டே போங்க. இதை நாங்கள் முதலமைச்சர்கிட்டையும் சொன்னோம், அவரும் அதை புரிந்து கொண்டு கேஸ் வந்தால் வரட்டும். அதே மாதிரி பொதுமக்களும் எங்களுக்கு அதை புரிந்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது நியாயமான கருத்து, மறைக்காத கருத்துக்கள். அதே மாதிரி இறப்புலையும் அப்போது டிக்ளரேஷனில் ஒரு டவுட் இருந்தது, எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணணுமா இல்லையா, கோவிட் நேரடி மரணத்தை, இல்லை கோவிட் வந்து வேறு காரணத்தினால் இறந்தாலும் நம்மளோட இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸோ தேசிய கைட்லைன்ஸ்னா அதைப்படி அந்த டிஃப்ரென்ஸையும் நாங்கள் பண்ணோம். ஸோ பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வந்தது. தட் இந்த மாதிரி இன்னொன்று நாங்கள் என்ன பண்ணோம்னா, வல்லுநர்களின் அடிப்படையில் தமிழ்நாடு மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ சாரா பணியாளர்கள், அதே மாதிரி தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம்னு ஒன்று இருக்குது. டாக்டர் உமாநாத் தான் அதுக்கும் எம்டியாக இருந்தார். அதுக்கு அந்த திறமை, நமக்கு தேவையான மாஸ்காக இருக்கட்டும், இல்லையா பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி மருந்துனா அப்படியே அதற்கான கொள்முதல் அப்படியே ஃப்ரீடம் கொடுத்தோம். அவர் வந்து எடுக்கக்கூடிய முடிவுக்கு முழு சப்போர்ட்டு. அவர் என்ன தேவைன்னு அசஸ் பண்ணி அதற்கான ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவார். இப்போ நாங்கள் சேர்மனாக இருந்தால் கூட அவருக்கு அவர் அதை மிக சிறப்பாக செய்ததும் ஒரு காரணம். அந்த டைமில் தான் குறையும் போது பலருக்கு ஞாபகம் இருக்காது, பிப்ரவரி மாதம் இன்னும் இப்போ பல பத்திரிகைகளுக்கும் போட்டது, எனக்கு நான் அந்த கவலையை தெரிவித்தேன். பட் இது ஒரு 400 ரேஞ்சுக்கு வந்தால் கூட இது திருப்தி அளிக்கவில்லை. ஏனென்றால் மக்கள் மறுபடியும் முகக்கவசம் அணிவது, தள்ளி நிற்பது, அதே மாதிரி கை கழுவுவது எல்லாம் மறந்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு குறைய தொடங்கும்போது பூஜா ஹாலிடேஸ் வந்தது, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வந்தது, அப்புறம் நியூ இயர் வந்தது, அப்புறம் ஜல்லிக்கட்டு வந்தது, பொங்கல் ஜல்லிக்கட்டு எல்லாம் சேர்ந்து வரும்போது பப்ளிக் என்ன நினச்சா, இதுதான் வரவே இல்லையா, ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் இந்த மிக கொடூரமான டெல்டா வேவ் இந்தியாவில் தொடங்கி உலகத்தை தாக்கி அதில் வந்து மூச்சுத்திணறல் நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே இறப்பு. அதுதான் உலகத்துக்கே சவாலாக இருந்தது. ஆனால் இந்திய மருத்துவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவர்கள் அதே மிக சிறப்பாக, அதில் இறப்பில்லை. இன்னி டேட்டுக்கு கோவிடில் 38,000க்கு மேற்பட்டோர் தமிழ்நாட்டிலே இருந்தது நம்ம சொல்கிறோம். ஆனாலும் அது தாக்கியது அகெயின் 38 லட்சத்துக்கு மேல். ஸோ 1 விழுக்காடு வரைக்கும் நம்ம குறைக்கிறதுக்கான இது கிடைச்சது நம்ம மருத்துவர்கள். நான் எப்போவுமே சொல்லுவேங்க, பொதுமக்கள் ஒவ்வொரு தருணத்திலும்
அவங்க வந்து கடைசியாக வந்து அரசு சொல்கிறத நம்பி, வல்லுநர் சொல்கிறதை நம்பி, ஏதோ இது வந்து கேஷுவலாக சொல்கிறாங்க, அதை சீரியஸாக பின்பற்ற தொடங்கினாங்க. அப்படி தான் எங்களுக்கு அடுத்த சவால் ரொம்பவே ஒரு இது தடுப்பூசி. நம்ம தமிழ்நாட்டில் தடுப்பூசி போடவே தயக்கம் ஜான்வரி மாதத்தில் தொடங்கினோம் 2021. இன்ஃபேக்ட் கோவேக்சின் யாருமே போட்டுக்காத ஒரு நிலை. அப்போ நான் வந்து திருச்சியில் முதல்ல அந்த கோவேக்சின் திருச்சி அரசு கல்லூரி மருத்துவமனையில் நாங்கள் போட்டோம். அந்த இன்னொரு வேக்சின் கோவிஷீல்டு எல்லாரும் போட்டுருந்தாங்க. ஸோ அப்படி அதோட இதுலேயும் நமக்கு ஒரு வழியுமே இல்லை. நம்ம ஜாயின் பண்ணி எக்ஸாம்பிளாக, ஏன்னா அந்த முதல் நாள் ஒன்றிய அரசோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கைட்லைன் என்னென்னா, அமைச்சர்களோ இல்லையா வந்து அதிகாரிகளோ போட வேண்டியதில்லை, போடக்கூடாது. நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஒரு இதுக்கு தான் நம்ம கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஏஜ் குரூப் இதெல்லாம் டிவைட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டோட மனநிலை எனக்கு தெரியும். டெஃபினட்டாக மக்கள் வந்து பாருங்கள், இவங்க போட்டுக்காமல் இன்னொருத்தருக்கு போட வைக்கிறாங்கங்கிற இன்க்ளூடிங் சில மீம்ஸே வந்தது. மீம்ஸே வந்து மதுரையில் தான் தொடங்கினோம் அதை. பட் தமிழ்நாடு பூரா நம்ம 3000 தான் போட முடியுது. நான் மத்திய அரசோட சுகாதாரத்துறை செயலர்கிட்ட சொன்னேன். அவங்க கூடுதல் செயலர்கிட்ட சொன்னோம், தயவு செய்து போட்டுக்காதீங்க. நான் சொன்னேம்மா, போட்டுக்காமலாம் இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களே அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த போடாத கோவேக்சினை நான் திருச்சியில் போட்டுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். இல்லை அது தப்பு. அப்புறம் எங்கள் சுகாதாரத்துறை செயலர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியறதுங்க, உங்கள் ஊரில் இதை நீங்கள் போட்டுருந்தா தான் நம்புவேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் தொடங்கலை. ஆனால் உங்கள் சுச்சுவேஷன் பிறகு நீங்கள் தாராளமாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறது நீங்கள் என்கிட்ட சொல்ல, ஆனால் நீங்கள் போட்டுக்கக்கூடிய அப்படி போட்டுண்டா அதில் ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனால் அதுவும் கடைசியாக நம்ம தமிழ்நாட்டில் மறைந்த திரு விவேக் அவர்கள் போட்டுட்டார். அது துரதிருஷ்டவசமாக அது ஒரு நெக்ஸ்ட் டே மாரடை இது வாட் எவர் த ரீசன். பட் அது ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக இருந்தது உண்மைதான். ஏனென்றால் அது கோயின்சிடெண்ட்டாக இருந்தால் கூட மக்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தாங்க என்ன அப்படின்னு. பட் மே மாதத்தில் திருப்பூரில் எல்லாருக்கும் வந்து போடலாங்கிற கருத்து வந்தது. இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து அவர் திருப்பூரில் தொடங்கினார். அதன் பிறகு தான் ஒரு மூமெண்ட்டாக மாறிது, இயக்கமாக மாறிது. அதில் அதுக்கு மிக முக்கியமான பங்கு வந்து இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் மொபிலைஸ் பண்ணி, அப்போ டெல்டா வேவும் பீக்கு வரும்போது நிறைய இறப்புகள். அதில் தான் நம்ம செகண்ட் பீக் இறப்பு 497, முதல் இதில் 113 பேர் மேக்ஸிமம் ஒரு நாளில் இறக்கக்கூடிய நிகழ்வு. இதில் 497 பேர் ஒரு நாள் இறந்தாங்க. அப்போவும் இந்த வேக்சினோட முக்கியத்துவம் மக்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் போட்டுக்கக்கூடிய, அப்புறம் ஒரு நாளில் 28 லட்சம் வரைக்கும் கூட நம்ம போட்டோம். சுகாதாரத்துறை அமைச்சர் பல இடத்தில் அதோட கேம்பெயின் ஒவ்வொரு இடத்துல பண்ணாங்க. மக்களும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கப்படையில் தமிழ்நாட்டிலையும் வேக்சினேஷன் போச்சு. அதுக்கப்புறம் மருந்துகளும் லேட்டஸ்ட் நம்ம முதல் கட்டத்திலே ரெம்டெசிவிர் எல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் அதோட எப்படி நம்ம எந்த கூட்டு மருந்து கொடுக்கலாம். அப்புறம் இந்திய மருத்துவமும் கை கொடுத்தது. நம்மளும் கபசுர குடிநீராக இருக்கட்டும், நிலவேம்பு கஷாயம் மாற்றோம். ஸோ அந்தந்த வகையில் ஹோமியோபதியாக இருக்கட்டும், அவங்கவுங்க யார் யார் விரும்புகிறாங்களோ அதை கொடுத்தோம். அதே நேரத்தில் நம்ம மூச்சு திணறலுக்கு அலோபதிக்கில் இருக்கக்கூடிய முறையான அதற்கு தேவையான ஏற்பாடுகளும் அரசு வந்து அந்த பெட் ஸ்ட்ரென்த்தை ஒரு காலகட்டத்தில் 1.8 லட்சம் வரைக்கும் கொண்டு வந்தோம். அதே மாதிரி RT-PCR டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலேயே அந்த ரேப்பிட் டெஸ்ட்டுக்கு போவே இல்லை. RT-PCR மட்டும் போய் அதோட கெப்பாசிட்டியை 3.5 லட்சம் ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு. உலக அளவில் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. நம்ம க்யூவில் தான் போகணுங்கிற நிகழ்வை மாற்றி ஒரு சவுத் கொரியாவோ ஜப்பான் மாதிரி நம்ம போனால் RT-PCR டெஸ்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோ லேப்ஸை வந்து தொடங்கியது ஒரு லேப் 10 பெட்டில் தொடங்கிய நிகழ்வு. GHல இருக்கக்கூடிய 10 பெட்டு, அதுக்கப்புறம் நம்ம கிங் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஒரு லேபில் தொடங்கி கடைசியில் 350க்கு மேற்பட்ட லேபுகள், 3.5 லட்சம் டெஸ்ட்டு, அந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி. அதே மாதிரி படுக்கைகள் ஆல்மோஸ்ட் 1.9 லட்சம் வரைக்கும் படுக்கை வசதிகள், ஆக்சிஜன் வசதிகள். அதே மாதிரி ஆக்சிஜன் கெப்பாசிட்டி நமக்கு வந்து 2021 மே வரைக்கும் ஒரு 250 தான் தேவைப்பட்டது. கெப்பாசிட்டியும் நம்ம 400 தான் சென்னை தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் நமக்கு தேவை டெல்டாவில் மிக அதிகம், 650 வரைக்கும். அது வாங்கி விசாகப்பட்டினத்துலேருந்து கொண்டு வருது, ஷிப்புலேருந்து விசாகப்பட்டினத்துக்கு வந்து அங்கேருந்து கொண்டு வருது, பிளேன் மூலமாக
டேங்கர்ஸை கொல்கத்தாவுக்கு அனுப்பி ஜம்ஷேட்பூர்லேருந்து கொண்டு வரது போன்ற பல்வேறு ஏற்பாடுகள். அதுக்கு அனைத்து அதிகாரிகளும் ஒன்றிணைந்தாங்க. அதே மாதிரி அரசுலேயும் அந்த முயற்சி, ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தி எங்களுக்கு பிராணவாயு தேவை. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டராக இருக்கட்டும், ஜென்ரேட்டராக இருக்கட்டும், ஆக்சிஜன் கெப்பாசிட்டி தமிழ்நாட்டிலேயே தேவைக்கு ஏற்ப நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் மருத்துவத்துறைக்கு நம்ம நன்றி சொல்லணும், அடிமட்டத்திலேருந்து மேல்மட்ட மருத்துவ பணியாளர்களுக்கு நன்றி சொல்லணும். அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய அரசு வல்லுநர்களின் கருத்தின் அடிப்படையில் முடிவு எடுத்தாங்க. ஒன்றிய அரசும் அந்த பீரியடில் ரொம்ப இணைந்து ஒன்றிய அரசோட வல்லுநர்களின் கருத்து அவங்க சில முடிவுகள் சொல்லுவாங்க. அப்புறம் அதோட உள்துறை அமைச்சகம் தான் பேரிடருக்கு ஒன்றிய அரசில் இருக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேரிடர் மேலாண்மை துறை, எல்லாருமே அதில் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி மருத்துவ வல்லுநர்களின் கருத்தின் அடிப்படை ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெஷர்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப விளம்பரமும் படுத்திக்கல, அதே நேரத்தில் மெஷர்டாக பண்ணதை நம்ம பலர் அதற்கு பாராட்டு தெரிவித்தாங்க. பட் கடைசியாக பல பேர் என்கிட்ட கேட்பாங்க, யார் தான் இதுக்கு நாயகர்னு நான் சொல்லும்போது எப்போவுமே சொல்கிறது, பொதுமக்கள் தான் இதுக்கு நாயகர்கள். ஏனென்றால் பொதுமக்கள் அரசோ வல்லுநர்களுக்கு வல்லுநர்கள் அரசுக்கு சொல்லி அரசு பொதுமக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அதை பின்பற்றாமல் இருக்கிறது பொதுமக்கள் கையில். அது இந்த அஃப்கோர்ஸ் ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் நல்லா விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் கூட பொதுமக்கள் எங்கள் கருத்தை நம்பி பின்பற்றினாங்க. அதுதான் இதற்கு கடைசியில் ஒவ்வொரு தருணத்துலையும் இது இதோட போகாதுங்க, வருங்காலத்துலேயும் நமக்கு சவால்கள் இருக்கும். ஸோ பொதுமக்கள்கிட்ட எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா, இனிஷியல் ஸ்டேஜில் சினிசிசம் எல்லாம் எதுக்குங்க, ஒன்றும் தேவையில்லைங்க அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மாதிரி சவால்கள் இருக்கும்போது நம்ம வல்லுநர்களின் கருத்தை, மருத்துவ வல்லுநர்கள் கருத்தோ சவால்கள் இருக்குமோ அந்தந்த துறையின் வல்லுநர்களின் கருத்தை பின்பற்ற வேண்டும். அதை தான் அரசு எப்போவுமே இந்த மாதிரி இதில் மக்களை பாதுகாக்கணுங்கிறது தான் போகும். அதனால் நம்ம தமிழ்நாடு மற்றும் இந்தியாவோட முயற்சிகளை பல வல்லரசு நாடுகளும் பாராட்டினாங்க. சார் ஆக்சுவலாக உங்களோட பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மதிநுட்பம் மட்டும்தான் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக தெரியுது. ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு ஒரு தீர்வு எடுத்தனால தான் உங்களால் ஈஸியாக நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஐநா சபை அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களை அன்றைக்கி இருந்த அதிபர் பில் கிளின்டன் உங்களை கூப்பிட்டு ஒரு பக்கம் பாராட்டியிருக்கிறாரு. அந்த ஒரு தருணம் எந்த விஷயத்துக்கான? ரொம்பவே ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னா, நம்ம நாகப்பட்டினம் ஃபஸ்ட்டு என்னை நான் ரிலீஃப் பர்சனில் தான் போனேன். அங்கே நான் தஞ்சாவூர் கலெக்டராக. ஸோ ஃபஸ்ட்டு தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் கலெக்டராக மாற்றும்போது எனக்கு கொஞ்சம் சற்று வேதனையாக கூட இருந்தது. இல்லை, நான் இருந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு போகிறேன் சார்னு அப்போது இருக்கிற முதலமைச்சர்கிட்ட கவனத்துக்கு கொண்டு போக சொன்னாங்க. ஆனால் இல்லைங்க, கொண்டு போக முடியாது, அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, நீங்கள் நாகப்பட்டினத்துலான்னு பணியாற்றணும்னு சொல்லும்போது பணியாற்றும்பொழுது மக்களுக்காக பணியாற்றும்போது, ஆனால் தஞ்சாவூரை விட்டு வரோங்கிற ஒரு வேதனையோடு தான் நாங்கள் கண்டினியூ பண்ணோம். தஞ்சாவூர் திரும்பியே போகலை, ஒரு தினம் வந்ததுக்கப்புறம் அங்கேயே தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது தான் இந்த கிளின்டன் ஃபவுண்டேஷன் நாகப்பட்டினத்தை பார்த்தாங்க. அவங்க அந்த பணியாற்ற அதற்கப்புறம் தான் யுஎன் ஸ்பெஷல் அன்வாயாக மதிப்புக்குரிய திரு ஜனாதிபதி கிளின்டனாக இருக்கக்கூடியவர் யுஎன் ஸ்பெஷல் அன்வாயாக அங்கே வராரு. அவர் வரும்பொழுது எல்லா ஏரியாவையும் ஃபஸ்ட்டு கலெக்டரேட்டில் பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளை பார்க்குறாங்க. அதே மாதிரி ரொம்ப பாராட்டினது அவர் தொண்டு நிறுவனம் அரசும் இணைந்து செயல்பட்ட தருணம். தொண்டு நிறுவனம் அரசும் ஜென்ரலி என்ன போட்டி போடுவாங்க இல்லையா, சிலர்கிட்ட மட்டும் நம்ம நல்லா பண்ணுவோம். ஆனால் ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டிங்கிற அமைப்பு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரகத்திலேயே அமைஞ்சு அதை நடத்துவது அங்கே இருக்கிற தொண்டு நிறுவனம் கையில் கொடுத்ததுனால்தான் 422க்கு மேற்பட்ட தொண்டு நிறுவனங்கள் சுமார் 650 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வீடாக இருக்கட்டும், வாழ்வாதாரம் மற்றும் நேரடியாக நமக்கு இருந்தாங்க. அரசு அதற்கு தேவையான MOU போட்டு அப்படி பண்ணும்போது தான் அவர் அந்த பீரியடில் ஒன்று கேட்கும்போது கேட்டார், எப்படி நீங்கள் இவ்வளோ யங்காக இருக்கீங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அப்போது ரொட்டீனாக நாங்கள் அதே மாதிரி பக்கத்தில் ITI காம்பவுண்டில் இருக்கிற இந்த மக்களாக இருக்கும்போது நான் சொன்னேன், சார் ஆக்சுவலாக நாங்கள் அவர் மே 27 வந்தார்னு நினைக்கிறேன், அந்த பீரியட் 2005 நாங்கள் இது வரைக்கும் பண்ணதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களோட கூட வேலை பார்த்தவங்க அப்புறம் இந்த பொதுமக்களோட அந்த திருப்பி மறுவாழ்வு வரணுங்கிறத ரொம்பவே அதுதான் மையத்தை நம்ம பெரிய பண்ணோம். ஆனால் இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்குதுங்கிற உணர்வோடு நாங்கள் செயல்படுறோம். ஸோ அது அவருக்கு அப்படியே கேட்ச் ஆச்சு. ஸோ அதையே அவர் ரிப்பீட் பண்ணார். அப்போது
சொல்ல ஐ லைக் அவங்க கேட்டாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்கும்போது அவர்கிட்ட கேட்டாங்க தட் எப்படி நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நாகப்பட்டினத்தோட மீட்பு பணிகளை சொன்னாங்க. இந்த பேரிடரில் கம்பேர் பண்ணுறது வந்து மிகவும் இல்லையா, மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணவே கூடாது. என்னால் ஒவ்வொருத்தரோட பாதிப்பு ஒவ்வொரு மாவட்டத்தோடையோ நாடோட பாதிப்பு வித்தியாசமானது. எப்படி மால்தீவ்ஸோட பாதிப்பு வித்தியாசமாக இருக்கும், தமிழ்நாடோட பாதிப்பு வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே மிக அதிகமான ஒரு பாதிப்பு இருந்தது. ஆனால் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் யங் மேன்ஸ் ஆட்டிடியூட். ரொம்ப அவர் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. இந்த அளவுக்கு பொதுமக்களோட ஒத்துழைப்பும் இது வரைக்கும் மீட்பு பணியில் பண்ண இது. ஆனால் அவர் சொல்லும்போதே என்ன சொல்கிறாரு, இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு, இம்பேஷன் டு டூ மோர். அவருக்கு ஆங்கிலத்தில் அப்படி வி ஆர் இம்பேஷன் டு டூ ஸோ மச், எவ்வளோ நிறைய பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஆட்டிடியூட் எனக்கு அந்த ஆட்டிடியூடில் பணியாற்றுறது தான் இதுன்னு. ஸோ அந்த வகையில் தான் அவர்கள் வந்து கடைசியாக நான் அதுலேயும் சொல்கிறது, அவர் பாராட்டியது நானும் எப்பவும் பாராட்டுவது நாகப்பட்டினம் மக்களின் அந்த இவ்வளோ பெரிய பேரிடர் வந்தாலும் ஒவ்வொரு கஜா புயலும் அங்கே தான் வந்தது, ஃபானோஸ் புயலும் 2005 அக்டோபரில் வந்தது. எவ்வளோ பெரிய பேரிடர் வந்தாலும் நாகப்பட்டினம் கடலூர் மக்கள் மறுபடியும் மீண்டு அந்த பகுதியில் திருப்பி எங்களால் வாழ முடியும், வாழ்ந்து காட்டுறதுக்கான அந்த தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அந்த ரியல் ஹீரோஸுங்கிறது அந்த மாதிரி உள்ள மக்களை தான் நம்ம சொல்ல வேண்டும். அதையும் அவர் ரொம்ப மனதார பாராட்டினார். நாகப்பட்டினம் மக்களோடைய அந்த தமிழ்நாட்டு மக்களோட அந்த வலிமை டு கம் பேக், அதை ரெசிலியன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். சுனாமிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 நிஜங்களை வந்துட்டு இன்னமும் நீங்கள் உங்க கூட வச்சிருக்கிறீங்க, சௌமியா அண்ட் மீனா. அந்த ஒரு சம்பவங்கள் இல்லை அது இன்னைக்கு அவங்க ஃபஸ்ட்டு வந்து அதில் நாங்கள் மட்டும் இல்லைங்க, எங்களோட கூட இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் அதுக்கு கிரெடிட் கொடுக்கணும். சுனாமி பாதிப்பில் நாங்கள் பார்க்கும்போது அந்த முதல்ல பூராவுமே அந்த வீடு, அதே மாதிரி படகு, அதுக்கப்புறம் வேளாண்மை, அதுக்கப்புறம் ட்ரேடு, அதுக்கப்புறம் உயிர் இறப்பு, அதையே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு நாங்கள் இந்த சென்டர்ஸ் போகும்போது அந்த 14 to 18 இயர்ஸ் கேர்ள்ஸ் ரொம்ப சோகத்துடன் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அந்த ரிலீஃப் கேம்பில் பார்க்கணும். அப்போ தான் பார்த்தோன்னா அப்பா அம்மா இறந்து இவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு உணர்வும் இருக்குது. அதே நேரத்தில் பேரலாக இப்படி அப்பா அம்மா இறந்து அப்படின்னு அந்த கேர்ள்ஸை பார்க்கும்போது இந்த பக்கம் குழந்தைகள், அப்படி தான் பார்க்கும்போது ஒரு ரொட்டீனாக ஒரு பிரிட்ஜு கடியில் தான் இந்த மீனா என்று அப்போ வந்து உங்களுக்கு ஏஜும் நமக்கு தெரியாது, அவங்கள நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை சொல்லி இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது என்னென்னு அப்போ ஒரு இம்மீடியட் குற்றச்சாட்டு என்ன வரும்னா, பலர் துண்டு நிறுவனம்னு எண்ணத்தில் குழந்தைகளை கடத்தக்கூடியது. ஸோ கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா, அன்னை சத்யா இல்லைன்னு கடலூர் நாகப்பட்டினம்லாம் தொடங்கினாங்க. அதில் இந்த மாதிரி அப்பா அம்மா இழந்த ஒரு 1000க்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்தால் கூட ஜென்ரலாக தமிழ்நாட்டு வழக்கம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு இருக்கும். அப்பா அம்மா இல்லையா, அப்பாவும் அம்மா இல்லைன்னா ஒருத்தர் இருக்கிறவங்க காப்பாற்றுவாங்க, இல்லாட்டா நம்மளோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சித்தப்பா அந்த முறையில் அவங்க குழந்தைய வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு ரஃப்லி 100 முதல்ல 99 அப்புறம் 167 குழந்தைகள் வந்து இது மாதிரி யாருமே ஆதரவு இல்லாத நிலை இல்லையா, ஒருத்தர் இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ண முடியாத நிலை இருந்தது. அதற்கு தானே இந்த அன்னை சத்யா என்னன்னு அரசால் தொடங்கப்பட்டது. அதில் இருக்கக்கூடியது இந்த மீனா. அதுக்கு அடுத்தது மீனான்றது இது எல்லா இடத்துலையும் அந்த சர்வீஸ் ஹோம்னுங்கிறது 14லேருந்து 18 சீர்காழியில் தொடங்கினோம். அப்போ வந்து சூரியகலான்னு ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருந்தாங்க. அவங்க தான் ரொம்ப அதில் எங்களோட இன்வால்வ்டு. நான் எங்கள் ஒய்ஃபெல்லாம் இவங்களோட அந்த ஃபோட்டோஸே நிறைய இருக்கும் மீனாவோட. அதுக்கப்புறம் சௌமியாங்கிறது ஒரு 8-9 மாதத்தில் வந்தாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த 26ஆம் தேதி கூட அவங்க இப்போ பலர் வந்து கல்யாணமாகி அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்து, அதுலேயும் தமிழரசியோட குழந்தைலாம் எங்களை உரிமையோட தாத்தா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அது சில சமயம் நமக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இவங்க அப்பான்னு கூப்பிடுறது ஒன்று, பட்டு தாத்தான்னு வேறு ஆக்கிட்டாங்களேன்னு காமெடியாக பேசிகிட்டு இருப்போம். அவங்க சிறுதூரில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே மீட் பண்ணுவோம். அதில் இவங்க 2 பேர்கிட்டையும் சாதனான்னு தரங்கபடி இவங்களோட அடிஷ்னல் அட்டாச்மெண்ட் என்னென்னா, இவங்க 2 பேருக்கு இம்மீடியட் ரிலேட்டிவ்ஸும் யாருன்னு தெரியாது. அப்படி தான் தொடர்ந்து நாங்கள் மாறினால் கூட ஒவ்வொரு தரமும் அவங்கள வந்து அந்த அன்னை சத்யா இல்லத்திலேயே தொடர்ந்து படித்தாங்க. அதுக்கப்புறம் கஜா புயல் போது அப்படி ஒவ்வொரு தரம் பார்க்கும்போது கஜா புயல் போதும் நாங்கள்
கிளம்பும்போது இவங்க மீனாவை ஸ்கூலில் போய் பார்க்க போகும்போது நான் கேட்டேன், என்னம்மா 12th முடிஞ்செடுத்து ஒவ்வொருத்தர் 12ஆம் அந்த 5ஆம் கிளாஸ் முடித்தா ஜென்ஸை வந்து திருப்பி வேறு இடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. 12ஆம் கிளாஸ் முடிஞ்சால் அவங்க வேறு அவங்களோட ரிலேட்டிவ். ஸோ கேஷுவலாக நான் அப்படி இவங்க பார்த்தோன்னே ஓடி வந்தாங்க. கஜா புயல் அங்கேயே நாங்கள் ஒரு 20 நாளுக்கு மேலே பணியாற்றின்னு இருக்கோம். ஓடி வந்த உடனே நான் சொன்னேன், ஐ திங்க் நடராஜன் தமயந்தி ஸ்கூல், அம்மா 12th எக்ஸாம் வரப்போகிறது, படிச்சுட்டு அப்புறம் என்னம்மா பண்ண போகிற, எங்கே போக போகிற அப்படின்னு கேட்டேன். அப்போ டக்குன்னு அவங்க கேஷுவலாக, அப்பா எனக்கு தான் யாருமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் அங்கே இருக்கிற 4-5 பேரும் அப்படியே எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வந்துடுது. அப்புறம் நான் சொன்னேன், ஏம்மா அப்படி சொல்கிற, யாருமே இல்லைன்னு இல்லை, நாங்களாம் இருக்கோமே அப்படின்னு சொல்லி தான் ஏன் இப்படி நம்ம கேஷுவலாக கேட்டோம் அவங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சௌமியா மீனாவோட தொடர்ந்து அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் எங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, எப்படி நாகப்பட்டினத்தில் இந்த 12ஆம் கிளாஸ் பண்ணி அப்புறம் அவங்க பிஏ அவங்க படிக்க விரும்பினாங்க. சௌமியாவும் டிகிரி படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த கன்ஃபியூஷன் இருக்கும்போது எங்களுக்கு அந்த தெய்வாதீனமாக ஒரு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் இருக்கக்கூடிய மலர்விழின்னு அறிமுகம் ஆனாங்க. அவங்க அவ்வளோ கமிட்டட். எப்படி இந்த சூரியகலா அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இவங்க மலர்விழி வந்து இதே உணர்வோட எங்களோட அதிகமாக அங்கே அப்படியே அவங்க தான் சொன்னாங்க, இல்லை சார் இந்த பீரியட் முடிஞ்சால் நாங்கள் எங்கள் வீட்டிலே வளர்க்குறோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்க வீட்டில் இருந்து வளர்ந்து தான் தற்பொழுது அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கு அஃப்கோர்ஸ் கல்யாணம் வச்சு அது ஊரே கொண்டாடி நாங்கள் அந்த கல்யாணம் பண்ணோம். திருப்பூரில் அவங்க ஹஸ்பண்டு. இப்போ நாங்கள் ஃபேமிலியாகவும் அங்கே அந்த கல்யாணம் ரொம்ப கிராண்டாக அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி கல்யாணம். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் ஆனாலும் இவங்க இன்னும் ஃபர்தர் படிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போது 2 பேரும் விரும்பி ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் அப்புறம் கிராம சுகாதார செவிலியர் கோர்ஸ் வந்து இப்போ புதுக்கோட்டையில் ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம தொடர்ந்து மலர்விழியாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், நாங்கள் அவங்களோட டச்லேயே இருக்கோம். இதில் மலர்விழியும் நம்ம ரொம்ப பாராட்டு. இப்போ எப்படி நான் கிருத்திகா அரவிந்தை சொல்கிறோமோ அதே அளவுக்கான பாராட்டு எப்படி மறைந்த சூரியகலா மேடம் இருக்கும், மலர்விழிக்கும் நாங்கள் வந்து பாராட்ட தெரிவிக்கணும். அப்புறம் அந்த நம்மளோட அன்னை சத்யா இல்லத்தில் ஒவ்வொருத்தருங்க ரொம்ப இன்வால்வாக பண்ணாங்க. அப்புறம் எங்களுக்கு போன பிறகு சில கலெக்டர்ஸும் நாங்கள் அப்பப்போ வந்துட்டு போனால் கூட அதை அந்த அன்னை சத்யா இல்லத்தில் ஒவ்வொருத்தர் இவங்க 2 பேர் மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி தமிழரசி அவங்க சிறுதூரில் தற்போது இருக்காங்க, அவங்கள பல பேருக்கு தெரியும். பட் பலருக்கு நிர்மலாவாக இருக்கட்டும் பலர் இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. தமிழரசி எம்பிஏ படித்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்கக்கிட்ட நான் கற்றுன்றது எப்படி அந்த பாசம், லவ். செகண்ட், இவங்க யாருமேங்க எங்களை பார்க்கும்போது என்றைக்குமே எங்களுக்கு ஏதாவது இது ரிலீஃப் அமௌண்ட்டு கிடச்சிதா அதே கேட்குறது பார்த்தா அப்பா உடம்பை பார்த்துக்கோங்க. ஸோ அதை வச்சு அவங்களோட சிரித்த முகம், அவங்கள நினச்சாலே இம்மீடியட்டாக நமக்கு மற்ற கவலைகள், அவங்க இவ்வளோ இழந்துட்டும் இவ்வளோ உலகத்தில் நம்ம வாழ முடியும், வாழ்ந்து காட்டுவோன்னு சொல்லி தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து இவ்வளோ முன்னுக்கு வராங்க. உரிமையோட நம்மளோட அப்பா அம்மானு எங்களையும் சொல்லி மலர்விழியும் அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படி பண்ணும்போது இருக்கும்போது நமக்கு அதே மாதிரி விஹெச்என் கோர்ஸும் இவ்வளோ ஆர்வம் படிக்கும்போது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. அண்மையில் கூட அவங்களுக்கு ஒரு ஹெல்த் ஸ்கேர் ரீசெண்டாக வந்தது. அப்போ அகெயின் நாங்கள் இங்கே தான் ஓமண்டூராரில் பார்த்தோம் மீனாவை. அதே மாதிரி பட்டு லக்கிலி ரொம்ப எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறது எங்களுக்கும் அது ரொம்ப ஒரு டச்சிங் இஷ்யூ. பட் இட் இஸ் ஆல்வேஸ் ஒரு பாயிண்டர் தட் பேரிடரில் யாருக்கு நேரடி பாதிப்பு இல்லையோ அவங்க ஒரு நிகழ்வாக பார்க்குறாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கணக்கீடாக பார்க்குறாங்க. பட் நம்ம அதில் கும்பகோணம் தீபத்தில் இருக்க பெற்றோர்களாக இருக்கட்டும், அப்போது அவர் கண்ணன் ஒருத்தர் இருந்தால் இல்லை, பட் பலர் அங்கே நத்தம் கிராமத்தில் நாங்கள் டச்சில் இருப்போம். ஒரு முருகானந்தன் பையன் இறந்து போனான், அவங்க ஃபேமிலியோட டச்சில் இருப்போம். விஜய்னு ஒருத்தர் படித்தார், அந்த மாதிரி சிவகுமார்னு பையன். இதெல்லாம் வந்து அந்த சம்பவத்தை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அதோட தாக்கம் வந்து தொடர் தாக்கம்னுங்கிறது வந்து இதுதான் எடுத்து வைக்கிறது. மற்றவர்கள் மறந்துடுறாங்க, பட் அந்த பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் பணியாற்றுறவங்க நாங்கள்லாம் அந்த பணியாற்றும்போது ஒவ்வொருத்தர் அப்போ என்னோட கூட இப்போ தஞ்சாவூர் கலெக்டர் டிஆர்டிஆர் இருந்தால் கூட திரு பாஸ்கரன் இருந்தாங்க, ராதான்னு ஒரு பிஓ இருந்தாங்க, எல்லாருமே. அதே மாதிரி ரன்வீர் பிரசாத் இப்போ அவர் யூபியில் இருக்கார். நாங்கள் எல்லாருமே அந்த பீரியடில் அன்னை சத்யா இல்லத்தில் இப்போ நாங்கள் ஃபேமிலியாக போனால் ஒரு ஒன்ஸ் இன் 2 days அங்கே போய் இருந்துருவோம். அங்கே போய் அவங்களோட சேர்ந்து சாப்பிடுவோம். அது மாதிரி படித்தேன். இன்னும் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கிறது என்னென்னா, அப்போது
நம்ம மக்கள் ஜனாதிபதினு சொல்லக்கூடிய இவர் வந்தார், நம்மளோட அப்துல் கலாம் ஐயா வந்தார். அவரும் என்ன சொன்னார்னா, நிறைய பேர் சொன்னாங்க, அப்போ அது இப்போ புதிய கட்டடம் எல்லாம் கட்டி முடித்து கலெக்ட்ரேட்டில் அதில் இப்போ அன்னை சத்தியாலயம்னு பெருசாக இருக்குது. அப்போ அது கலெக்ட்ரேட்க்கு ஆப்போசிட் ஒரு குறுகிய சாலையில் ஒரு வாடகை வீட்டு சிக்கல்லேருந்து அங்கே மாற்றிருந்தோம். அப்போது எல்லோரும் செக்யூரிட்டியில் அங்கே போகக்கூடாது சார், ஜனாதிபதி எல்லாம் அங்கே போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அவர் ஆனால் ஆணித்தனமாக சொன்னாங்க, அந்த குழந்தையில என்கிட்ட கொண்டு வரக்கூடாது, நான் தான் அந்த இல்லத்துக்கு போய் அவங்கள சந்திக்கணும்னு சொல்லி 1 மணி நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போது அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு பசுமையான நினைவு. எங்களுக்கும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எங்களோட பணியையும் சேவை ஆங்கிளில் நம்ம பண்ணுறோம். பட் அப்போது ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் எவ்வளோ நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம், அதுவும் அந்த இடத்துக்கே போனோம். அவர் அந்த இதுக்கு மட்டும் இல்லை, வரும்பொழுது அவர்கிட்ட நான் இன்னொன்று பார்த்தது, பலர் கேட்டாங்க தட்டு வந்துட்டு ஒரு 2 இடத்து பார்த்துட்டு போயிடலாமே ஜனாதிபதி. அவர் அது ஃபஸ்ட்டு இறங்கினோடனே கலெக்ட்ரேட் வந்தார். கலெக்ட்ரேட்லேயும் சொன்னாங்க, ஜனாதிபதி எல்லாம் கலெக்ட்ரேட் வர மாட்டாங்க, அவர் கலெக்ட்ரேட் வர்றது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆஃபீஸ் வந்தாலும் உங்கள் ஆஃபீஸ் போக மாட்டேங்க. இவர் மதிப்புரிய திரு பில் கிளின்டன் அவர்களும் வந்தாங்க. பட் கலெக்ட்ரேட்டில் உள்ளெல்லாம் அப்படியே போயிட்டார். பட் இவர் மாடியில் எங்கள் ஆஃபீஸ்க்கும் அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கை நடத்தி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் பேங்கர்ஸ் மீட்டிங், அவர் உள்ளே உட்காரும்பொழுது சீனியர் பேங்க் சேர்மனை வச்சு நடத்தினார். அதுக்கப்புறம் அவர் கேஷுவலாக இதுதான் உன் ஆட்சி பீடமா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கார்லேயே கொண்டு போய் அவர் சொன்னார், நீங்கள் அப்போது ஒரு அண்ணாவின்னு ஒரு அமைச்சர் அவர்களே அவருக்கு டியூட்டி போட்டிருந்தாங்க. அவர்கிட்ட சொன்னார், இல்லை நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா என்னோடய அந்த ஸ்பேர் காரில் வாங்க, நான் சார் என் கூட வர சொன்னீங்கன்னா நான் அவர்கிட்ட பேசிகிட்டே வருவேன், ஏன்னா அவர் இவ்வளோ நாள் இங்கே இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்தையும், வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், இல்லையா நாகூராக இருக்கட்டும், திருநள்ளாறாக இருக்கட்டும், இல்லையா நம்ம அக்கரைப்பேட்டையாக இருக்கட்டும், அக்கரைப்பேட்டை ஸ்கூல் திருநள்ளாறு போல் அவர் அக்கரைப்பேட்டையில் இருக்கிற பள்ளி, இதெல்லாம் போய் நேரடியாக அவர் இருந்து கடைசியாக அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க. நைட்டும் அவர் அங்கே சிபிசிஎல் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு அடுத்த நாள் தான் போனார். கேட்கும்போது அவர் எங்களை கேட்டாங்க, 6 மாதம் ஆகிடுத்து இன்னும் வீடு கட்ட முடியலையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நீ பதில் சொல்லாத, நான் பதில் சொல்கிறேன். இது ஒரு வீடு கட்டும் திட்டம் அல்ல, கம்ப்ளீட்டாக வீடை இழந்து ஒரு அவங்களோட குடியிருப்பு பகுதியே இழந்து ஒரு ஹேபிட்டாட் போன போது ஹேபிட்டாட் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ அது அந்த மாதிரி ஒரு மேத்தமேட்டிக்ஸாக பார்க்காதீங்க. இது அந்த என்டையர் குடியிருப்புகளை மீண்டும் அமைக்கணும்னா, புனரமைக்கணும்னா அவங்க வாழ்வாதாரத்தில் இணைந்து அமைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸுங்க. அது நமக்கு மறக்க முடியாத பாடங்கள், வாய்ப்புகள். வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா 2வது பழமையான கட்டமைப்பு உள்ள நகராட்சி அப்படின்னா சென்னை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அப்படின்னு முதல் பழமையான நகராட்சி அப்படின்னாலும் சென்னை தான். ஸோ இது எப்போ நிறுவப்பட்டது, நகராட்சி எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1688. அதற்கு பிறகு இப்போ இருக்கிற மாநகராட்சி பில்டிங், ரிப்பன் பில்டிங் பார்த்திங்கன்னா 1913 தான் அன்றைக்கி அந்த பில்டிங் நிறுவப்பட்டது. ஸோ நிறைய அந்த பரிணாமங்களுக்கு பிறகு இன்றைக்கி நீங்கள் சென்னை சிட்டி கமிஷனர். ஸோ இன்றைக்கி பர் டே அப்படின்னு பார்த்தோம்னா 90 lakh பீப்புள் பார்த்தீங்கன்னா சென்னையோட பாப்புலேஷன் லைக் 2021 அப் டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 90 lakhs. தினமும் இங்கேருந்து வெளியிலேருந்து வந்துட்டு போகிறவங்க, கெஸ்ட் மாதிரி வரவங்க, ட்ராவல்ஸ், டூரிசம் லைக் பயணிகள், பேசஞ்சராக வந்துட்டு போகிறவங்க, சென்னைக்குள்ளே வந்துட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 lakh பீப்புள். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்களோட டெம்பரரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பர் டே 5200 மெட்ரிக் டன் இங்கேருந்து குப்பைகள் நீங்கள் எவ்ரிடே க்யூர் பண்ணி அடுத்த நாள் ஒரு சிட்டியை ஒரு க்ளீன் சிட்டியாக வேக்கப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் நைட்டில் ஒரு பணிகளை மேற்கொள்றீங்க சார். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த மனித சுகாதார சுத்தம் மட்டுமே அவனுக்கு அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். பட் சாப்பாடுகளை தண்ணியிலங்கிறத தாண்டி ஒரு நல்ல சுவாசம், ஒரு மூச்சு காற்றை எடுத்துட்டோம்னா கூட நம்ம அடுத்த சாப்பாடை தேடி ஓடிடலாம். அப்போ அந்த முதல் பணியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக செய்கிறீங்க. சொன்ன மாதிரி அந்த ஒரு காலகட்டங்கள்லேருந்து அடுத்தடுத்து வந்த ரிப்பன் பில்டிங் இன்றைக்கி ஒரு மாநகராட்சியாக இன்றைக்கி நீங்கள் அது ஒரு கமிஷனராக இருக்கிற பட்சத்தில் இந்த விஷயங்களை ஓவர் நைட்டில் சாத்தியப்படுத்துறதுக்கான பங்களிப்பு, இதோட அந்த மானிட்டர் பண்ணுறது, இதுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற முழு ஒரு ஒத்துழைப்பு சார் மிஷினரி சார். இல்லை மெயினாக இப்போ நீங்கள் குப்பை இப்போ மாநகராட்சினா ஒரு பக்கம் குப்பை, இன்னொரு பக்கம் நம்மளோட மழைநீர் வடிகால், இன்னொன்று தெருவிளக்குகள், அதுக்கப்புறம் இது எல்லாமே அப்படி ஒரு ரவுண்டில் வரும். அது கல்வி, சுகாதாரம் அதுவும் நிறைய பேர் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் திட்டப்பணிகள் அந்த மாதிரி. இதில் குப்பையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரியல் சவால் என்னன்னாக்கா, இன்றைக்கி இன்க்ரீஸிங் ட்ரெண்டாக இருக்குது. ஆக்சுவலாக அதை டிக்ரீஸ் பண்ணால் இப்போ 700 கிராம் ஒருத்தர் இது பண்ணுறோம். ஸோ அதனால தான் இப்போ நம்ம பெருங்குடி மற்றும் கொடுங்கியூரில் லீகசி கார்பேஜ்னு பார்த்தா 32 லட்சம் டக் பெருங்குடியிலையும்
62 லட்சம் மெட்ரிக் டன் கொடுங்கியூரில் இருக்குது, மலை போல் இருக்கிற குப்பை. அது லக்கிலி தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் காரணமாக பயோ மைனிங்கில் அதை அப்புறப்படுத்தி பெருங்குடியில் நம்ம முதலமைச்சர் அறிவிச்சு ஈக்கோ பார்க் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு இருக்கோம். அதே மாதிரி கொடுங்கியூரும் இப்போ டெண்டர் ஸ்டேஜில் ஒப்பந்தம் அது முழுமையாக எடுக்கணும். இதை எடுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 19,062 தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க தான் ஆக்சுவலாக ரியலாக இதில் மெயின் கான்ட்ரிபியூஷன். நம்ம ஒவ்வொருத்தர் நம்ம தொண்டு நிறுவனங்கள் எஃபர்ட் எடுக்கிறாங்க, நம்ம எஃபர்ட் எடுக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் சொன்னால் கூட டெய்லி பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாய் பாலாஜி நகர் தாண்டி இந்த பெருங்குடியில் ஒரு லேடியை நான் சந்திக்கிறேன். இதே மாதிரி வெள்ளத்தில் வந்து அந்த மாதிரி செம்மஞ்சேரியிலேருந்து ஒரு காலகட்டத்தில் நீந்தி இந்த பக்கம் வந்து இந்த பணியில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஈடுபாடு உள்ளவங்க. இப்போ ஏன் ஒரு ரொம்ப ட்ராஜிக் நிகழ்வு இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் நடந்த ஒரு துப்புரவு பணியாளர்களை வந்து 4 மணி அளவில் வெடிகாலில் ஒரு கார் அடிச்சுட்டு இன்னும் ட்ரக் அடித்து அவங்க இறந்தோம். அவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம். பட் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்கனால தான் நினச்சி பாருங்கள், நம்ம இருக்கிறது ஆல்மோஸ்ட் 1 கோடி மக்கள் இன்க்ளூடிங் 10 லட்சம் இது. ஆனால் இதில் ஜென்ரேட் ஆகிற ஆல்மோஸ்ட் 6000 மெட்ரிக் டன் குப்பையை எடுக்கக்கூடியது 19,062. ஸோ இது இவங்க இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஷன் இருக்குது, இந்த வீட்டுக்கு பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் கூட பொதுமக்கள்கிட்ட என்னோட அன்பான வேண்டுகள், இது ஏன் குப்பை, இதை நான் வந்து ஃபஸ்ட்டு குறைக்கணும், அதே மாதிரி குப்பை தொட்டியில் போடணும்னு நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் நினச்ச அந்த ரேஷியோ பாருங்கள். 20,000 பேர் 1 கோடி மக்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் கம்மியாகும். இதில் இது மட்டும் இல்லை, அது இல்லாமல் இனர்ட்டு டெப்ரி இது எல்லாமே இது நம்ம திடக்கழிவுகள், மற்ற கட்டட கழிவுகள், கட்டட இடிபாடுகள் இதெல்லாம் இருக்கிறதுல பொதுமக்களோட ஒத்துழைப்பு தான் இதை சேஞ்ச் பண்ணோம். நம்ம அந்தந்த பீச் ரோடு, ராதாகிருஷ்ண சாலை, அதே மாதிரி கத்திப்பாரா ஜங்ஷன், சென்ட்ரல் ஸ்கொயர் இதெல்லாம் அழகுப்படுத்தினால் கூட இது குப்பைங்கிறது மறுபடியும் வரணுங்கிற போது நம்ம ஹேபிட்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா ஒரு பக்கம் ஏரியா க்ளீனாக இருக்கும், இன்னொரு பக்கம் சுகாதாரம் இதெல்லாம் இணைந்து இருக்கிறதுனால அதை நம்ம காமன் சென்ஸில் நமக்கும் நோய் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதனால் பல இடத்துல காலி வீட்டு மனைகளில் போடுற குப்பையில் மழை தண்ணி தேங்கி தான் இந்த நல்ல தண்ணியில் இருக்கக்கூடிய டெங்கு கொசு எல்லாம் உருவாகும். ஒரு பக்கம் குப்பைக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னால் கூட அதில் தேங்கிய பிளாஸ்டிக் கழிவுகளில் இருக்கக்கூடியது. ஸோ நம்மளால் மினிமம் குப்பையை வந்து குப்பை தொட்டியில் போடணும். செகண்ட் வந்து வீட்டில் கலெக்ட் பண்ணக்கூடிய குப்பைகளை செக்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் நம்ம பண்ணோம். ஒரு 60 விழுக்காடு நபர்கள் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வீடு நம்ம கலெக்ஷனுக்கான ஏற்பாடு பண்ணுறோம். இதில் மக்கள் கோஆப்ரேட் பண்ணணும். அதுதான் சார். இப்போ அரௌண்ட் சென்னை அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 426 சதுர கிலோமீட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் அது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு, மத்தியம், தெற்கு அப்படின்ற ஒரு 3 வட்டாரங்கள், 16 மண்டலங்கள், 200 வார்டுகள். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 5213 அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்ஸ் இருக்குது, உள்வட்டம் வெளிவட்டம்லாம் சேர்த்துட்டு. ஸோ இந்த பக்கத்தில் உங்களோட பங்களிப்பு சார்? இல்லை, நீங்கள் சாலைகள் பொறுத்தவரை எனக்கு சென்னை நீங்கள் சொன்ன மாதிரி 426 ஸ்கொயர், ஏற்கனவே 174 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்து 2010 விரிவாக்கப்படுத்தி எல்லாம் ஜாயின் பண்ணோம். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு ஆசை, சென்னை மாநகராட்சியோட இணைந்தால் அதோட வளர்ச்சி அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மெட்ரோ வாட்டர்லாம் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி பண்ணும்போது இதில் ஆல்மோஸ்ட் 289 கிலோமீட்டர் சாலை ஹைவேஸ், நெடுஞ்சாலைத்துறை, பூந்தமல்லி ரோடு, இன்னர் ரிங் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு, வால்டாக்ஸ் ரோடு, அதே மாதிரி நம்ம EVR பெரியார் சாலை தான் நான் பூந்தமல்லி அண்ணா சாலை சொன்னேன், அண்ணா சாலை இதெல்லாம் மெயின். அது இல்லாமல் நமக்கு சர்தார் பட்டேல் ரோடு, பீச் ரோடு, இந்த மாதிரி பேருந்து செல்லும் சாலைன்னு சொன்னோம். ஒரு ஆர்டேரியல் பிரதான சாலைகள், அப்புறம் பேருந்து செல்லும் சாலைகள், 3வது உட்புற சாலைகள், எல்லாமே சேர்த்து ரஃப்லி ஒரு 6000 கிலோமீட்டருக்கும். இது இல்லாமல் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, அந்த மாதிரி தனி வீட்டுக்குள் அந்த மாதிரி சாலைகள் இருக்குது. ஸோ இதில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் வந்து என்னென்னா, இப்போது அடுத்த 2 ஆண்டு சென்னைக்கு இருக்கக்கூடிய சவால் என்னென்னா, நம்ம இந்த மெட்ரோ ட்ரெயின் பணிகள் மவுண்ட் பூந்தமல்லி, ஆர்காட் ரோடு, இந்த பக்கம் ராதாகிருஷ்ண சாலை, இந்த சைடு நம்மளோட மயிலாப்பூர், ஆர்கேமட் ரோடு, அந்த உள்ள ஏரியாஸ் பூராவுமே ஒர்க் போயின்ட்டுருக்கு, டி நகர் உள்பகுதி. பட் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 1639 ஆண்டு இது அடையாளம் காட்டப்பட்டது ஃப்ரான்சிஸ் டேனால். ஏற்கனவே சென்னை இருந்தது, அவர் அடையாளம் காட்டினார் சென்னைன்னு. ஓகே, அதுக்கப்புறம் 1687 சார்ட்டரில் ஜோஷுவா சைல்டு சொல்லி இதை முடியாதுங்க, மேனேஜ் பண்ண முடியாது, கான்ஸ்டியூஷன் 1688 அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வரத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் 1913 நீங்கள் சொல்கிறீங்க ரிப்பன் பில்டிங், ஒரு கம்பீரமான கட்டடம், அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் நமக்கு வந்து இந்த
சிட்டி தன்னைத்தானே ரினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளோட பழமையும் மெயின்டைன் பண்ணணும். எப்படி நம்மளோட பிரசிடென்சி காலேஜ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ரிப்பன் பில்டிங், சதர்ன் ரயில்வே இதெல்லாம் இருக்குது, மியூசியம் இதெல்லாம். இன்னொரு பக்கம் வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடையணும்னா இந்த கம்யூட்டேஷன் இதெல்லாம் டைம் சேவ் ஆகணும். ஸோ இந்த அடுத்த 1.5-2 ஆண்டுகள் இந்த பணி OMR இதெல்லாம் பணி முடிகிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும். ஆனால் இது முடிந்தால் கடைசியில் என்னன்னா, இன்றைக்கி நங்கநல்லூரோ லேக்வியூ ரோட்டில் இருக்கிறவங்க 35 நிமிஷத்தில் சென்டர்லேருந்து அவுட்டரில் போய் ஈவன் கேளம்பாக்கத்துலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே ஸ்மூத்தாக வந்துடலான்னு சொன்னால் பலர் பேர் சிட்டி டெவலப் ஆகும். மக்களுக்கும் கொஞ்சம் நியூவர் ஏரியாஸ் கிடைக்கும். அந்த பக்கம் போரூர் சைடு, இந்த பக்கம் நார்த் சென்னையில் கடைக்கோடி பகுதி வரைக்கும் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த சவாலை நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும். ஏன்னால் 2010லேருந்து 12 காலகட்டத்தில் டெல்லியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ அவங்க கொஞ்சம் நம்மளோட முன்னாடி இருக்காங்க. அதே மாதிரி பல மாநகரங்கள் மெட்ரோவை ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ சவால் இருக்கும்போது மக்களுக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா வளர்ச்சி, வேதனை இல்லாத வளர்ச்சி எதிர்பார்க்குறாங்க. பட் இது ஒன்று நான் சொல்லிக்கிறேன். அதில் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா, செகண்ட் எங்களுக்கு சவால் மடிப்பாக்கம், மதனந்தபுரம், முகிலிவாக்கம், விரிவாக்க பகுதியில் பூரா மெட்ரோ வாட்டர் சீவேஜ் கனெக்ஷன் இல்லை. ஸோ அதுக்கு பெருந்திட்டங்கள் நம்ம நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் தான் சேர்மன் மெட்ரோ வாட்டருக்கு. அவர்கள் அந்த மெட்ரோ வாட்டர் மூலமாக அந்த திட்டங்கள் செயல்படுது. பட் அந்த திட்டங்கள் செயல்படாத வரைக்கும் அவங்க செப்டிக் டேங்கோ இல்லையா வெளியிலேருந்து தண்ணி வாங்கக்கூடிய நிலைமை. ஒரு மாநகரம் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த பணிகளும் கிரவுண்டில் தான் போகுது. ஸோ சாலைகள் பாதிக்குது, மழை பெய்ந்தால் சேர்த்து சாலை. ஸோ இதையும் அவங்க வேதனை இது பலதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணால் கூட இது ஒரு சவால். நெக்ஸ்ட்டு நார்த்தில் நம்ம மாதவரம், திருவெட்டியூர், பர்டிகுலர்லி நம்மளோட மணலி இதுலேயும் இதே மாதிரி சவால்கள். இந்த பணிகள் பலசரவாக்கம் பகுதி, இந்த பகுதி வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் ஒவ்வொரு பகுதியிலையும் சில சவால்கள் இருக்குது. கோர் சிட்டிலையும் ஃபர்தர் டெவலப்மெண்ட் நான் சொல்கிறது ராயபுரம், சவுகார்பேட் அந்த பகுதியில். ஸோ இதில் எல்லாத்துலேயும் உட்புற சாலைகளும் பிரதான சாலைகளும் மறுபடியும் நம்ம ஒரு 4500க்கு மேலே இப்போது போட இருக்கிறோம். டெண்டர்லாம் முடிஞ்சு மழை முடிக்கிறதுக்காக காத்துட்ருந்தோம். ஸோ இது தொடர்ந்து 5 ஆண்டு முறையிலே சாலையை ரெடி பண்ணோம். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட சாலைகளை செய்யணும். மழையால் பாதிக்கப்பட்ட பாட்டோல் நிறைந்த சாலைகள் அதை செய்யணும். மாதிரி இது பலதரப்பட்ட பணிகள். அதுக்கு அதிகாரிகளும் இருக்காங்க. அதே மாதிரி தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகளையும் இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. சார், இப்போ ஒரு கமிஷனராக பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்றது நிறைய மக்களுக்கு தெரியாது. ஒரு கமிஷனர் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அதை தாண்டி எவ்வளோ கடினங்கள் இருக்க மாட்டேங்க. ஏன்னா மக்களுக்கு அந்த ஒரு விஷயம் புரிஞ்சால் தான் அந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு எல்லா பக்கமும் கொடுக்க முடியும். ஸ்பெஷலி ஒரு கமிஷனர், ஒரு மேயர் பில்டிங்லேருந்து ஒரு கமிஷனர் அண்டர்லேருந்து இவ்வளோ விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் மக்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக தான் ஒரு சில விஷயங்கள். அதில் பார்த்தீங்கன்னா செயற்கை நீரூற்று, பார்க் மெயின்டெனன்ஸ், தென் பார்த்தீங்கன்னா விளையாட்டு மைதானம், வண்ண ஒளி விளக்குகள். பார்க் மெயின்டெனன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 736 பூங்காக்கள், 102 சாலை மைய தடுப்புகள், 112 போக்குவரத்து அந்த திட்டுக்கள், தீவு திட்டுகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 166 சாலை ஓர பூங்காக்கள். ஸோ இதெல்லாமே உங்களோட அண்டரில் வருது. அதுக்கப்புறம் தெருப்பலகைகள், நேம் போர்ட்ஸ் மெயின்டெனன்ஸ், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெருநாய்கள் கட்டுப்பாடு, மரீனா மாற்றுத்திறனாளி பாதை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ், அந்த மெயின்டெனன்ஸ் உங்கள் அண்டரில் இருக்குது. சப்வேஸ் உங்கள் அண்டரில் தான் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் மெயின்டெனன்ஸ் நீங்கள் தான் பார்க்குறீங்க. தென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்லேயே பார்த்தீங்கன்னா 2,09,497 LEDs, அதுக்கு பார்த்தீங்கன்னா 432 ஹை மாசஸ் இருக்குது. இதை தாண்டி 722 பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3,239 சோலார், அந்த மெகாவாட் திறன் கொண்ட சோலார் சிஸ்டம், அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மழைநீர் வடிகால், அது யூஸ்வலாக சென்னையோட ஒரு அதுக்கான மாற்று நீங்கள் வேலைகள் ரொம்ப கடினமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அது கொசஸ்தலை அண்ட் கோவளம் அந்த கலக்கும் அந்த நியர்லி ஒரு 200 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2071 கிலோமீட்டர் அந்த மழைநீர் வடிகால் கட்டமைப்பு, 8835 கட்டமைப்பு வடிகால்கள். ஸோ அந்த பணிகள் ரொம்ப தீவிரமாக மேற்கொண்டுகிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிகள், மேல்நிலை, உயர்நிலை, நடுநிலை பள்ளிகள் உங்களோட கண்டோரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு, 6 வழி சீரமைப்பு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர், பசுமை, கொசு ஒழிப்பு. அது கொசு ஒழிப்புல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் அப்படின்றத இப்போ ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றம், தமிழ், நல்ல தமிழ் பெயர் பலகைகள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலையாத்தி காடுகள். ஸோ அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுகாதார மையம், காசநோய். ஸோ அந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பை அகற்றுதல், குப்பை கிடங்கு, அது நம்ம ஓப்பனில் பார்த்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கழிவுநீர் சுத்திகரிப்பு நீர் அகற்றம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு, நம்ம சொன்ன மாதிரி ரோடு மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் அந்த அரசுடைமை நிலங்கள் எல்லாமே ஆக்குபை பண்ணுறது எல்லாமே உங்களோட அண்டரில், அதை திரும்பி ரெக்கவர் பண்ணி பயன்பாடு கொண்டு வரதும் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆறுகள் பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம், மடையாறு, கூவம், பக்கிங்காம்.
ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஸோ இந்த மொத்த விஷயத்திற்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பங்களிப்பு, இதில் மக்களோட பங்களிப்பு, இதுக்கான தீர்வுகள் இன்னும் எவ்வளோ நேரத்தில் ஒரு ஒரு சாத்தியமாகப்படும்? ஒன் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க, இது வந்து 74th நம்ம அமெண்ட்மெண்ட் 74வது அரசியல் சட்டமைப்போட அமெண்ட்மெண்ட்டில் எங்களோட அமைப்பு ஆணையாளருங்கிறது எக்ஸிக்யூஷன். அதனால் எனக்கு கீழே வந்து நீங்கள் கூடுதல் ஆணையாளர்கள் 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இணை ஆணையாளர், துணை ஆணையாளர், அப்புறம் ரீஜனலாக 3ஆக பிரிச்சிருக்கோம். இந்த 426 ஸ்கொயர் கிலோமீட்டர் 200 வார்டுகளை பார்த்திங்கன்னா வடக்கு, மத்தியம், தெற்குன்னு சொல்லி இதுக்கு எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். பட் எங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா வனத்துக்குரிய மேயர், மதிப்புக்குரிய துணை மேயர், மதிப்புக்குரிய நிலைக்குழுக்கள், பல்வேறு நிலைக்குழுக்கள் இருக்குது. அதே மாதிரி ஜோனில் இருக்கக்கூடிய மண்டல குழு தலைவர்கள், அதுக்கப்புறம் கவுன்சிலர்கள். இது மாதிரி இது எல்லாமே ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கணும், இன்னொரு பக்கம் செயல் வடிவம் கொடுக்கறது. இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றும் பார்க் அண்ட் ப்ளே ஃபீல்ட்ஸ் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தனியாக இருக்குது. ஆறுகளை பொறுத்தவரைக்கும் நீங்களே சொல்லியிருக்கேங்க, நமக்கு சென்னையோட சவால் என்னென்னா 4 முகத்துவரம், எண்ணூர் க்ரீக்கு, அடையார், கூவம், அதுக்கப்புறம் முட்டுக்காடு பகுதியில் நம்ம கோவளம் அந்த பேசின். ஸோ இந்த மாதிரி சவால்கள் இருக்கும்போது நம்ம 33 மைக்ரோ கெனால் இருக்குது. அதே மாதிரி 14 பெரிய கால்வாய்கள் இருக்குது. பக்கிங்ஹாம் கால்வாய் நீங்களாக இப்போ நீர்வள ஆதாரத்துறை. அதே மாதிரி நம்ம நீர் சேமிப்புக்கான நம்ம பூண்டி, அதுக்கப்புறம் சம்பரபாக்கம் போன்ற ரெட்டேரி போன்ற ஏரிகள், கொரட்டூர் போன்ற ஏரிகள். ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தெருவுகளுக்கு ஆல்மோஸ்ட் 3 லட்சம் தெருவுகள் பற்றி நீங்கள் எல்லாமே 400 பள்ளிகள், அதே மாதிரி 300 ஹெல்த் சென்டர்ஸ் நம்ம கார்ப்பரேஷன் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பண்ணணும்னா இது இன்னும் நேரடியாக அது இல்லாமல் நம்மளோட சில ஸ்டாச்சுட்டரி ஒர்க், பர்த் அண்ட் டெத்து கொடுக்கறது, பிளான் பர்மிஷன் கொடுக்கறது, ஒரு பர்டிகுலர் அளவுக்கு சிஎம்டேக்கு உட்பட்டு நம்ம சில தரம் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பப்ளிக் சைட்லேருந்து என்னென்னா ஒன்று தொடர்ந்து நமக்கு விழிப்புணர்வு, தட் என்னென்ன சேவைகள், ஏன்னா பலருக்கு இன்னி டேட்டுக்கும் என்னென்னாக்கா குடிதண்ணிக்கும் சாக்கடைக்கும் சென்னை மாநகராட்சி சொல்லுவாங்க. அதே மாதிரி லைட்டுக்கு டான்ஜெட்கோன்னு தனி அனுப்பு. சென்னை வந்து ஒரு மிகப்பெரிய மாநகரம், 1 கோடி மக்கள் அளவுக்கு இன்க்ளூடிங் டிரான்சிட்டோடு இருக்கும்பொழுது, அதனால ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த பெரிய மாநகரத்தோட பணி, மாநகராட்சிங்கிறதே ரொட்டீன் கவர்னன்ஸில் வராதுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆச்சு 1688. ஆனால் அந்த மாநகராட்சியோட பணியும் நம்மளோட ஹேபிட்டாட் டெவலப்மெண்ட் போர்டு வந்து குடிசை மாற்று பகுதிகளுக்கு மாறி, ஹவுசிங் போர்டு, அது டான்ஜெட்கோ, அதுக்கப்புறம் நம்மளோட மெட்ரோ வாட்டர் நம்ம சென்னை குடிநீர் மற்றும் வடிகால் அமைப்பு, அது மாதிரி ஒவ்வொன்றும் தனி அமைப்பாக இருக்குது. இந்த அமைப்புகளையும் ஒருங்கிணைந்து ஸோ பொதுமக்கள் யாருக்கு எங்கே சர்வீஸ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். செகண்டு, மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக உங்களோட தொடர்பு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும். வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் 360 டிகிரிங்க. நீங்கள் கல்வி, சுகாதாரம் இதெல்லாம் சொல்லும்போது பிறந்தாலும் மாநகராட்சி சர்டிஃபிகேட் வேணும், இறந்தாலும் நம்ம மாநகராட்சி மயானத்துக்கு போனோம், மாநகராட்சியோட சர்டிஃபிகேட் வேணும். அப்படி இருக்கிறதுனால நம்ம மாநகராட்சியோட பணியையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நியரஸ்ட் டிவிஷன் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, டிவிஷன்னாக்கா ஒரு வார்டில் இருக்கக்கூடியது, அதுக்கு அடுத்தது 3-4 டிவிஷன் சேர்ந்து ஒரு யூனிட்டில் என்ன கிடைக்கும், என்னென்ன வசதிகள் இருக்குது, அதுக்கு மேலே நம்மளோட ஜோன், மண்டலம்னா எந்த மண்டலத்தில் நம்ம இருக்கோம், அதுக்கப்புறம் இந்த மண்டலம் சேர்ந்து எந்த ரீஜனில் நம்ம இருக்கோம், இதெல்லாம் தெரிந்து கொண்டால் நம்மளோட ஒர்க்கு எளிமையாகும். எல்லாமே ரிப்பன் பில்டிங் வர வேண்டிய கட்டாயம் இல்லை. அதே மாதிரி ஒரு பொது சுகாதாரம் மற்றும் பெரிய மாநகரத்தில் வந்து பொதுமக்களும் அந்த மாநகரம் என் மாநகரம், குப்பைன்னா ஏன் குப்பை, நான் பொது சுகாதாரம்னா நான் என்னோடய சுகாதாரத்தை பேணி காக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் டீமாக இருக்கணும். நம்ம வந்து இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருந்தால் எங்களுக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. ஸோ நம்ம எல்லாருமே இணைந்து தான் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதில் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸும் இருக்கும். நான் ஒவ்வொரு சாட்டர்டே சண்டே பார்க்குறேங்க, எங்களோட இணைந்து நிறைய பேர் குப்பை பண்ணுறதுக்கு வராங்க. அவங்க மட்டும் விழிப்புணர்வில் அதோட அந்த சப்ஜெக்டை புரிஞ்சு அவங்க தொடர்ந்து தன்னோட பகுதிகள்லையும் அதை தீர்த்து அமைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கல்வினா 1,30,000 மாணவ செல்வங்கள் சென்னை மாநகராட்சி இலவசமாக பயின்று வராங்க. சுகாதாரம்னா ஆல்மோஸ்ட் 2.5 லட்சம் பேர் ஒரு மாதத்துக்கு பல்வேறு நிலையங்களில் நமக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோ நம்ம வந்து பலருக்கு தெரியாமல் மாநகராட்சின்னா தெருவிளக்கு, சாலை, திடக்கழிவு,
மற்றும் மழைநீர் வடிகால்னு தான் பலர் நினைக்கிறாங்க. பட் அதுக்கு தாண்டி இது எல்லாத்தையும் டச் பண்ணுறதுனால நம்ம எல்லாருக்கும் அந்த கமிட்மெண்ட் இருக்குங்க. இப்போ இவ்வளோ பெரிய மாநகரத்தில் எங்களுக்கும் வந்து இதை இன்னும் நல்லா கொண்டு போகணும். அடுத்த 2 ஆண்டில் இந்த நிரந்தர பணிகள் முடிந்தால் நம்ம மாநகரம் எப்படி ஒரு சில பகுதிகள் முழுமையாக வெளிநாட்டு அளவுக்கு மிஞ்சும் அளவுக்கு போயிருக்கோம், மற்ற பகுதிகளும் அதே அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில் தான் முதலமைச்சரும் எங்களை செயல்பட சொல்லியிருக்காங்க. வனத்துக்குரிய மேயர் அவர்களும் ஒவ்வொரு லெவல்லையும், ஏன் சாதாரண நடுநிலையாளர்களோட கருத்தும் அதை தனித்தன்மை பழமை வாழ்ந்த நம்மளோட ஹிஸ்டரியும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் தேவையான ஒரு வளர்ந்த நாடுகளுக்கான மாநகரத்துக்கான வளர்ச்சியும் இருக்கணும். அதே மாதிரி சென்னை தான் நம்மளோட பல சோர்ஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கணும். டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சென்னையை சுற்றி உள்ள இது நம்ம சற்று சென்னை கிரேட்டர் சென்னை ஏரியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் திருவள்ளூராக இருக்கட்டும், செங்கல்பட்டாக இருக்கட்டும், அதோட அட்டாச் காஞ்சிபுரம், அதோட ஏரியாஸும் சேர்ந்து நம்ம சிஎம்டிஏ பகுதியில் இருக்கக்கூடியது எல்லாம் வளர்ந்து தமிழ்நாடு எல்லாம் வளரணுங்கிறதுக்கு எப்படி அரசுகள் பாடுபடுதோ பொதுமக்களும் அந்த விழிப்புணர்வோடு நம்ம எல்லாரும் இருந்தானாக்க அல்டிமேட்டாக எப்படி நம்ம இப்போ குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் பார்த்தோம் இல்லையா, எப்படி ஒரு தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இருக்கக்கூடிய பலருக்கு அது தெரியாது. பெண்கள் பங்களிப்பு 43 விழுக்காடு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி இருக்குங்கிற இந்த செய்தியெல்லாம் இருக்கும்போது நமக்கே பெருமையாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த வளர்ச்சியை நம்ம வி cannot rest on laurels and we cannot only complain about challenge. நம்ம வந்து ஏற்கனவே உள்ள சக்ஸஸை பற்றியே நினச்சிட்டு இருக்க முடியாது, அப்புறம் எப்போ பார்த்தாலும் நம்ம குறையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட மாதிரி உள்ள ஊடகங்கள் தொலைக்காட்சிகளோட இந்த செய்தி போகும்போதும் நிறைய பேர் எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதோட இப்படி தேர்ந்தெடுப்பதோட இணையாக ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த ஒரு பகுதியோட அமைப்புகள் எல்லாருமே வர்த்தகர்கள் எல்லாருமே பண்ணும்போது நல்ல ஒத்துழைப்போட நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற நம்பிக்கையோட இருக்கேன். இவ்வளோ அந்த ஐஏஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சப் கலெக்டர்லேருந்து ஐஏஎஸ், அதற்கு பிறகு வந்து முதன்மை செயலாளர், ஸோ இந்த இவ்வளோ தூரம் நீங்கள் கடந்து வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்தில் ஏற்பட்ட அந்த நட்பு, அந்த உறவுகளை இன்னை வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் கூட அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த உறவுகளை இன்ன வரைக்குமே பற்றி அந்த கனெக்ட் பண்ணியே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே சார், அந்த ஒரு தன்மை பக்குவம் இல்லை, அது துறையாக இருக்கணுங்க, பப்ளிக்காக இருக்கணும். இப்போ தூத்துக்குடியிலே எனக்கு பாத்திமா மேடமாக இருக்கட்டும் இல்லையா, அந்த நம்ம கேஎஸ்பிஎஸ் கண்ணன் இருப்பார் இல்லையா, அந்த ஊரில் இருக்கிற பீப்புள் மக்கள், ஸோ ஒவ்வொருத்தர் பேசுவார். நம்ம தெரேஸ்புரத்தில் இருக்கக்கூடிய தலைவர் பேசுவார். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் நம்ம காயல்பட்டினத்தில் இருக்கிற பீப்புள் பேசுவாங்க இல்லையா, நம்மளோட மணப்பாடுலேருந்து பேசுவாங்க. எங்களோட இது என்னன்னாக்கங்க, அவங்க நம்மளோட உணர்வுபூர்வமாக ரிலேஷன். அதே மாதிரி அஃப்கோர்ஸ் ஒரு பேரிடர்களாக இருக்கட்டும் இல்லையா, நம்ம சென்னை மாநகராட்சி பணியாற்றும் போது நிறைய இந்த அப்போ முதலமைச்சர் நிறைய ரெகுலரைசேஷன் ஸ்கீம்ஸ் போட்டதுனால அப்போ இருக்கிற அந்த தொழிலாளர் அதிகாரிகள் எல்லார்ட்டையும் அப்போ இருக்கிற ஒவ்வொரு அதிகாரியோட பேரும் எனக்கு ஞாபகம் இருக்கும். என்னால் அவங்க எல்லாருமே எங்களோட டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்ட இடங்கள், இப்போ நாங்கள் அக்கரைப்பேட்டையில் பார்த்தோன்னா ஆர்எம்பி ராஜேந்திரன் இருப்பார், மதியன் இருப்பார் இல்லையா, தியாகராஜன், அவர் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வருவாங்க இல்லையா, நாங்கள் போனால் அங்கே போவோம். அதே மாதிரி அங்கே இருக்கிற சில எனக்கு ரொம்ப ஒரு அவங்களோட பாசமும் நம்மளால் சொன்னேன். நம்ம அக்கரைப்பேட்டை வேணால் ஒரு தினம் எங்ககிட்ட நான் மீன் சாப்பிட்றதில்ல இதை தான், ஆனால் அவங்க ஆசையாக கொடுக்கறது மீன் ஊறுகாய். ஸோ அந்த ஏரியாவோட அந்த அஃபெக்ஷன், அந்த அவங்க யாராக இருக்கட்டும்ங்க, அது ரியலி நாங்கள் வந்து அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இல்லை ஒரு ஒர்க்கோட முடிஞ்செடுத்துன்னு நம்ம சொல்ல முடியாது, டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தர் நாங்கள் பேர் சொல்கிறோம் இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தர் இன்னொன்று நான் என்ன நோட் பண்ணியிருக்கேன், இங்கே அரவிந்தா இருக்கட்டும் இல்லையா, என்னோட ஒய்ஃப் கிருத்திகா இருக்கட்டும், அவங்களும் வந்து என்னென்னாக்கா இந்த மாதிரி இதில் அவங்களும் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணிவிடுவாங்க. இப்போ கும்பகோணம் தீவிரத்தா இருக்கட்டும், இப்போது நிறைய பேர் கூட கேட்பாங்க ஏங்க நீங்கள், ஏன்னா அவங்களும் அந்த நேரத்தில் எப்படிங்க நாங்கள் இருக்க முடியும், எல்லாரும் அவ்வளோ சேடாக இருக்கும்போது நாங்கள் எப்படி கலெக்டர் பங்களாவில் உட்காந்து. ஸோ எங்களோட கூட அவங்களும் ஒவ்வொரு வீடு வீடாக நத்தம் போவாங்க. அதே மாதிரி நாகப்பட்டினமாக இருக்கட்டும், ஏன் இப்போ நாங்கள் போகும்போது கூட ஜென்ரலி ஆண்டில் ஒரு 3 முறை போடுவோம். கடந்த ஆண்டு மட்டும் எங்களோட ஃபாதர்-இன்-லா இறந்த பிறகு சில காரணத்தினால் எங்களால் போக முடியாது. ஜென்ரலி நாங்கள் ஒரு 3-4 முறை இந்த பகுதிகள் போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஏதோ ஒரு அவங்க யாரையுமே நம்ம வந்து ஒரு ஒர்க்கோட ரிலேஷன்ஷிப்பாக பார்க்க முடியறதில்ல.
அதே மாதிரி தான் சுகாதாரத்துறையில் நிறைய பேர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ், நர்சஸ், அதே மாதிரி எனக்கெல்லாம் இந்த இண்டிவிஜுவல் ஒரு லேடி நர்ஸ் கூட திருவண்ணாமலை இறந்து போயிட்டாங்க. அவங்கெல்லாம் அப்படி இன்வால்வ் பண்ணி ஃபோன் பண்ணி ஐடியா கொடுப்பாங்க. சார் நீங்கள் வந்து தடுப்பூசிக்கு இப்படி ட்ரை பண்ணுறீங்க, இப்படி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்பவே அவங்க உரிமையோடு எங்ககிட்ட பேசுகிறது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு சிட்கோ நகரில் வெள்ளம் வரும்போது ஒரு கிராம சுகாதார அவங்களுக்கு என்ன தெரியாது, அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. அவங்க யார்மா நீ அப்படின்னு சொன்னால், இல்லை சார் நான் கிராம சுகாதார எங்களை மாற்றுப்பணியில் இங்கே போட்டிருக்காங்க, நாங்கள் வீடு வீடு தேடி இந்த வெள்ளத்தில் வர முடியாதவங்களுக்கு போய் மருந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி பீப்புள் ஆப்வியஸ்லி நீங்கள் அடுத்த முறை அவங்கள சந்திக்கும் போது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களும் அதே உரிமையோட அது மட்டும் என்ன பார்த்துருக்கேன்னாக்கா, நம்ம ஒரு பக்கம் வாமா இருக்கோம், அவங்களும் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டெஃபினெட்லி இப்படி இருக்கும்போது எங்களை தெரியாதவர்கள் சில பேர் வந்து சினிசிசமும் பார்த்துருக்கோம். சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்மால் செக்ஷனுக்கு சினிசிசம் இருக்கும், இப்படி தான் பண்ண முடியுமா அப்படின்னு. பட் நான் வந்து எப்போவுமே சொல்கிறது, பலருக்கு அந்த சுஜித் இறந்தபோது கூட சில பேர் நெகட்டிவாக சில பேர் போட்டாங்க, பலருக்கு அந்த உண்மை தெரியாதுங்க. பல நிகழ்வுகள் எங்களுக்கு சவாலான, இப்போ நீங்கள் ஒன்று பிரச்சனையாக இருக்கும்போது சவால்கள் இருக்கும், ஒப்பீனியன்ஸ் இருக்கும்போது ஒரு 90லேருந்து 95 கரெக்ட், ஒரு 5% ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வி ஒன்லி சே தட் அவங்களுக்கு முழு உண்மை தெரியாதுங்க. முழு உண்மையோ அந்த நிகழ்வு தெரிந்தால்தான் அவங்களோட ஃபீல் வரும். நீங்கள் ஒரு நாள் நான் பாதிக்கப்பட்ட ஊரில் போனால் தான் ஒரு தொடுவாயில் என்ன பாதிப்பு, திருமலை வாசலில் என்ன பாதிப்பு, பழையாறில் என்ன பாதிப்புன்னு நீங்கள் பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே இருந்துட்டு என்னங்க அவங்க போய் இதை பார்த்ததுனால என்ன நடக்கிறதுன்னு, அது ஒவ்வொரு சின்ன நம்ம செங்கலை வச்சு தான் அந்த மக்களோடு சேர்ந்து நம்ம மறுசீரமைப்பில் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நிகழ்வும். இப்போவும் டெங்குவில் வந்து இன்னைய டேட்டுக்கு எனக்கு வந்து அந்த ஒரு ஹேமலதான்னு ஒரு பொன்னேரியில் ஒரு லேடி வந்து இறந்தாங்க. அது லெப்டோவா டெங்குவான்னு டவுட் இருக்குது, ஆனால் இறப்பு. ஸோ அது மைண்டில் இன்னமும் இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கு திருவள்ளூரில் அப்போது 2016 சில இறப்பு என்பது, ராஜபாளையத்தில் ஒரு 2014-15 அந்த கேப்பில் டிசம்பரில் ஒரு 23 இறப்பு ஏற்பட்டது. ஸோ ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு அப்படியே ஆணித்தனமாக பதிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த இது ஒரு கண் கூட நம்ம பார்க்கக்கூடிய பாதிப்புகள். ஸோ அதனால தான் அங்கே அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் எங்களோட கூட இருந்தவங்களோ இல்லையா அந்த பகுதி மக்களோ ஏன் ரொட்டீனாக மிட்நைட் நான் எடுக்கக்கூடிய ஃபோன்கள் வந்து அந்த மாதிரி ஒரு அர்ஜெண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன இல்லைங்க நான் இப்போ சுகாதாரத்துறையில் பணியாற்றவில்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஜென்ரலாக எங்களோட பணியாற்றுறவங்களோட இப்போ நான் பார்க்குறேங்க 104ன்னு ஒரு நம்பர் இருக்கும். எல்லாருக்கும் நான் பொதுமக்கள்கிட்ட சொல்கிறேன், ஏதாவது பிரச்சனைன்னு 104க்கு ஃபோன் பண்ணுங்கள். 108 ஆம்புலன்ஸ், 104 நீங்கள் ஃபோன் பண்ணால் அவங்க வந்து எங்கே அருகில் உள்ள மருத்துவ வசதி இல்லையா சேவை குறைபாடா இல்லையா தேவையா அதை பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம அதை கன்வே பண்ணிட்டா அவங்களும் அந்த குரூப்பில் நாங்கள் என்ன இருக்கிறதுனா உடனடியாக அதை பண்ணுறாங்க. ஸோ அல்டிமேட்லி இது ஒரு அனுபவ ரீதியாக வரக்கூடிய பழக்கங்கள். டெஃபினெட்லி இங்கே அந்த பாதிக்கப்பட்ட பீப்புளோடு இருக்கும்போது நமக்கு அவங்களோட ஃபோன் கால்ஸோ ஏதோ ஒரு பெயினாக நம்ம நினைக்கிறது இல்லை. சிலர் டெஃபினட்டாக மிட் நைட்டில் கூட ஃபோன் பண்ணும்போது நமக்கு பண்ணுறாங்களே, பட் உள்ள டீப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதாக இருக்கும். கடைசியாக நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு சொல்கிறேங்க. ஒரு நாள் 4 மணிக்கு 3:45 4 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. கேட்டால் என்னென்னா, கீழ்பாக்கில் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், இந்த 0 டிலே வார்டில் ஒரு வயசான எங்களோட பாட்டி ஒரு 95 வயசு கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்போது நான் ஃபஸ்ட்டு அப்போது மிட் நைட்டில் எப்படி மிட் நைட்டில் வெடிக்காலில் இல்லை, நான் ஒரு பாத்ரூம் போய்ட்டு டக்குன்னு நம்மளை நம்பி சொல்கிறாங்க. 97 வயசுனால் என்ன நம்ம சொல்லாமல் விட்டால் கூட 0 டிலே வார்டில் பார்த்துப்பாங்களேன்னு சொல்லி, பட் இவ்வளோ நம்பி சொல்லியிருக்காங்களே நம்ம ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், அங்கே பாருங்கம்மா ஒரு வயசான மூத்தாட்டி வந்திருக்கு, அதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு. ஆமாம் சார் வந்திருக்கு பண்ணிகிட்ருக்கோன்னு. ஒரு 8 மணிக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் அவங்க ஸ்டெபிலைஸ் ஆகிட்டாங்கன்னு. அப்போ நானே நினச்சி பார்த்தேன், இதே நான் கேஷ்ஃபுல்லாக விட்டு அவங்க வெயிட்டிங்லேயே இருந்திருந்தா எப்படி. ஸோ சம்டைம்ஸ் நம்ம ரிலக்டண்ட்டாக இருந்தால் கூட இது பண்ணுவோம். கடைசியாக நான் எப்போவுமே எங்கள் மதர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு எப்போவுமே மைண்டில் இருக்கும். ஏதோ ஒரு டெல்லியில் இதே மாதிரி ஒரு அவார்டு செரிமனியில் இருக்கும்போது, அப்போது 2006 பீரியடில் யாரோ வந்து எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஆனாங்க எவ்வளோ இருக்குது இங்கே ஒர்க் பண்ணால் கூட யாருமே ஒரு இதற்கான பரிசோ அவார்டோ ஏதோ கொடுக்கல அப்படின்னு.
இப்போ எங்கள் மதர் இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஏங்க இவ்வளோ நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, இழப்பில் புகழ் தேடக்கூடாதுங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு கவர்மெண்ட் கொடுக்குறாங்களே, அதுவே ஒரு பரிசு இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ரொம்ப டச்சிங்காக எனக்கு நான் இருந்தது. அவங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லாமல் கரெக்ட் பாயிண்ட்டை பிடிச்சி சொன்னாங்க. இந்த மாதிரி இதில் அதனால தான் நான் எல்லார்ட்டையுமே சொல்லுவேன். இப்போ நிறைய நேரத்தில் பத்திரிகையில் கூட ஒரு வெள்ளம் இது வரும்போது அவங்களோட வேதனை போக்கும்போது கவர்மெண்ட்டோ இல்லையா தனிப்பட்ட முறையில் ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷனை குறை சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப இதில் கொஞ்சம் ஏங்க இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னேன், ஏன்பா அங்கே ஒவ்வொருத்தரும் தத்தளிச்சுன்னு இருக்கும்போது நமக்கு என்ன ஒரு 2 நாள் அவங்க குறையாக சொல்கிறாங்க, ஒரு கெட்ட பேர் இருக்கும். கெட்ட பேர் முக்கியமா இல்லையா 18 பேர் இறந்தது முக்கியமா இல்லையா 6 இறப்பு முக்கியமா? அதோட போட்டி போடாதீங்க. ஸோ உண்மையாக சுட்டி காட்டின தவறு தான் திருத்திக்கலாம். பர்செப்ஷன் தப்பான ஒரு அறிக்கையாக இருந்தால் அதை எப்போது வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லிக்கலாம். பட் அதுக்குன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஸ்பிரிட்டில் தான் நம்ம பேரிடர் மேலாண்மையில் மட்டும் நம்ம ரொம்ப காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டில் இல்லாமல் நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. ஏனென்றால் எவ்வளோ நல்லா பண்ணாலும் ஒரு உயிர் இழப்பையோ இல்லையா மிக அதிகமான சேதத்தை முழுமையாக ஈடு செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஜாப் என்ன, ரிலீஃப் தேவையான மறுசீரமைப்புக்கு நம்ம அரசால் செய்யக்கூடியது, தொண்டு நிறுவனால் செய்யக்கூடியது முழுமையாக நம்ம கொண்டு செல்லணுங்கிறத நம்ம அப்ரோச்சாக இருக்கணும். சார் இப்போ ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் கடந்துட்டு ஒருவேளை இந்த ராதாகிருஷ்ணன் சார் இது ஆக்சுவலாக அடுத்த தலைமுறையிலேருந்து இந்த 2 கொஸ்டின் அவங்க கேட்டிருந்தாங்க. ஒரு 2 ஸ்டூடெண்ட் கேட்ட கொஸ்டின் இது. ஒருவேளை நீங்கள் ஐஏஎஸ் ஆகியிருக்கா விட்டால் இவ்வளோ கடந்து நிற்கும் போது இப்படி ஒரு ஐஏஎஸ் இல்லாமல் அன்றைக்கி ஒரு வெட்டரியாக அந்த ஒரு ட்ராக்கில் போயிருந்தீங்கன்னா, இப்படி ஒரு இந்த தாட் மட்டுமே நம்மகிட்ட இருந்துட்டு நம்ம ஆக முடியாமல் போயிருந்தோம் அப்படின்னா உங்களோட மனநிலைக்கு என்னவா சார் இருந்திருக்கும்? இல்லை ஃப்ராங்க்லிங்க கால்நடைத்துறை ரொம்ப பிடித்தமான துறை. பலருக்கு தெரியாதுங்க. நான் அடுத்த இப்போ மாஸ்டர்ஸ் தட் இஸ் மேற்படிப்பும் கால்நடையில் மரபியலில் பண்ணேன். ஸோ இப்போவும் நான் இந்த சுகாதாரத்துறை விட்ட பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவில் பதிவு செய்து கால்நடையில் அடுத்த கட்டமாக ஒருங்கிணைந்த சுகாதாரம்னு சொல்லுவாங்க, ஒன் ஹெல்த்ன்னு சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு கால்நடை மூலமாக வரக்கூடிய நோய்கள் கால்நடை வைசே வர்சா ஜூனாட்டிக் டிசீஸ் மட்டும் இல்லை. இப்போ இந்த ஒன் ஹெல்த் கான்செப்டில் நான் அந்த டாக்டரேட்டுக்காக பதிவு செய்திருக்கேன். ஸோ நான் இந்த துறையில் இல்லாவிட்டால் எப்போவுமே நான் சொல்லுவேங்க, ஐஏஎஸ் ஃபார்மர் ஐஏஎஸ் ஆகலாம். ஆனால் வெட்டினரி டாக்டர் ஆல்வேஸ் நோபடி கேன் டேக் தட் இது. ஸோ நான் ஒவ்வொரு தினமும் அந்த பதிவை புதுப்பிக்கிறது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அந்த துறையில் இருக்கிறவங்களோட அந்த டச்லேயே இருப்பேன். டச் மட்டும் இல்லை, வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த பணியையும் நான் ரொம்ப நேசித்து பண்ணக்கூடியவங்க. அது ஒரு கால்நடை துறைங்கிறது டெஃபினட்டாக அந்த துறையில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். டெஃபினெட்லி சர்வீஸுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து அந்த கால்நடை துறையில் எனக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த இன்டர்நேஷ்னல் ரிசர்ச்சில் மேலும் மேலும் இன்றைக்கி கால்நடைகள்னால் ஏற்படைய கோவிடே ஒரு கால்நடை மூலமாக வரக்கூடிய நோய்ங்கிற போது இன்றைக்கி மனிதர்களும் அதை இக்னோர் பண்ண முடியாது. நீங்கள் அந்த உடைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு ட்ரெஸ் கோட் எப்பயுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு கொஸ்டின். தென் பார்த்தீங்கன்னா மேம் பண்ணுறதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு அப்படின்னா அந்த மாதிரி அந்த 2 விஷயங்கள். தேர்ட் ஃபிசிக் எப்படி இவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்கீங்க? ஒன்று என்னன்னாக்கங்க, பேசிக்லி ஜெனட்டிக்கில் நாங்கள் லீன் பில்டு. அப்பா அம்மாவும் கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஏஜிங் ஒரு டிலேட் ஏஜிங்காக தான் இருக்கும். செகண்ட், நான் முடிஞ்ச டைம்லங்க அஃப்கோர்ஸ் கார்ப்பரேஷனெல்லாம் ரொம்ப டஃப்புங்க. பட் டக்குன்னு அந்த ஆக்டிவ் ஃபீல்டு கேம்ஸ் நான் டக்குன்னு போனால் ஒரு எம்சிசிலையோ எங்கேயாவது போய் ஒரு 4 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இல்லையா கிரிக்கெட் விளையாடுறதோ இல்லையா டென்னிஸ் விளையாடுறதுங்கிறத அந்த ரியல் கேம் ராதர் தேன் அந்த நாட் ரொம்ப சில பேர் ஜிம்மெல்லாம் அந்த டைப் கிடையாது. நான் அந்த ஆக்சுவல் கேம்ஸ் ஒரு ரிலாக்ஸேஷன் பாடியை ஃபிட்னஸ் பண்ணுறது ப்ளஸ் நம்ம இருக்கிற ஒர்க்கில் நிறைய நான் ஃபீல்டில் இருக்கணும்னா வாக்கிங் நிறைய இருக்கும். அது ஒன்று. ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்பாங்கங்க. பட் ஜென்ரலி நாங்கள் என்னென்னா வேறு எந்த அதர் ஹேபிட் இல்லாமல் இருக்கும்போது ஒய்ஃபு நாங்கள் எல்லாருமே ஜென்ரலி இப்போ பையனும் ஒரு மாதிரி நம்ம ஒரு ருட்டீன் செக்ஸு ஸ்ட்ரைப்ஸு அந்த மாதிரி போடாமல் ஒரு கப் அண்ட் காலர் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டு அந்த மாதிரி உள்ள இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அது
ஒரு ஃபீல்ட் லெவலில் நாங்கள் பார்க்கும்போது அது ஒரு ரொட்டீனாக போயிடும். அது நிறைய பேர் கூட கேட்பாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. பட் அது பார்ட் ஆஃப் த இது மாதிரி வந்துடுது. பட் ஆனால் எப்போவுமே நான் ரொம்ப பியூர்லி ஃபார்மல் கேதரிங்கில் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. முதலமைச்சரோ இல்லையா ஹையர் லெவல் கேபினெட் மினிஸ்டர்ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி போகும்போது எப்போவுமே ஃபார்மலாக ஒரு கோட் ஒயிட் ஷர்ட் அந்த மாதிரி தான் நான் போட்டுப்பேன். பட் நார்மல் டைம்ஸில் நான் சேஞ்ச் பண்ணிப்பேங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த கோவிட் பீரியடில் நிறைய பேர் கேட்பாங்க, நாங்கள் ரொம்ப ரிலீஜியஸாக நாங்கள் வந்து நான் குளித்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஒரு தொண்டையார்பேட்டிலேருந்து ராயபுரம் போகிறோங்கிறதுனால ஒரு பாதிக்கப்பட்ட ஏரியாவில் இன்னொரு பாதிக்கப்பட்ட ஏரியாவில் குளிக்காமல் நான் போக மாட்டேன். ஸோ அதை நாங்கள் ரிலீஜியஸாக அதை ஃபாலோ பண்ணி அந்த வாட் எவர் ப்ரோட்டோகால் ஆஃப் கார்கிலிங் எல்லாமே பண்ணுறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேபிட்டாக நான் பார்ப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு அடிக்குவேட் ஹைட்ரேஷன் இது எல்லாமே ரிக்வயர்ட். பட் ஆல் அண்ட் ஆல் வி நீடு ஒரு இந்த மாதிரி சேலஞ்சஸை வீல் ஹேவ் டு ஃபேஸ் டுகெதர். அப்படி ஃபேமிலி சப்போர்ட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங் தட் அவங்க சைடில் ஃபுல் சப்போர்ட். அப்புறம் கவர்மெண்ட்ஸையும் ஐ ஹவ் டு டெஃபினெட்லி தேங்க்குங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் எந்த பதவியாக இருந்தாலுங்க, நம்ம நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நம்ம கூடுதல் செயலாளர் நிதித்துறை, துணை செயலாளர் நிதித்துறை, அதுலேயும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளால் பண்ண முடியாது. மக்களுக்கு அது தெரியாட்டால் கூட அவங்களும் நிறைய அந்த மாதிரி போஸ்ட்லேயும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஆல் இன் ஆல்ங்க ஹேவ் டு பி ஹாப்பி கோ லக்கி எவ்ரிடே. நான் சொல்லும்போது ரொம்ப லாங் டேர்ம் திங்க் பண்ணாமல் நம்ம அந்தந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸை, லாங் டேர்ம் விஷன் இருக்கணும், பட் ஷார்ட் டேர்ம் கோல் அந்த மாதிரி வச்சுட்டா வீல் ஹேவ் அ பீஸ்ஃபுல் திங். திருப்திங்கிறது இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம எதை எடுத்தாலும் திருப்தி இல்லாத நம்ம இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு இல்லாமல் இருக்கிறதுக்குள்ளே இருக்கிற சேலஞ்சுக்குள்ளே திருப்தியாக நம்ம பண்ணோம். அதே மாதிரி எனக்கு இன்னொரு வேர்டு இருக்குங்க, பெரிய பெரிய சவால்கள் வரும்போது we have to weather the stormனு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த புயலை நம்ம கடக்கணும். அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ பதட்டப்பட்டால் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிற போது நம்ம ஒரு காம்னஸ் கொண்டு வந்தால் தாங்க அந்த ஏரியாவில் எல்லாரும் அமைதியாக வேலை பார்ப்பாங்க. நம்மளே டென்ஸாக இருந்து ரொம்ப டென்ஸ் ஆகிட்டோம்னாக்க நம்மளாலேயும் பண்ண முடியாது, இன்னொருத்தரையும் வேலை பார்க்க விடும். இதை தாண்டி மக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சார்? மக்களுக்கு எப்போவுமே நம்ம வந்து சந்தோஷமாக இருங்கங்க, திருப்தியாக இருங்க. அதே மாதிரி உலகம் நமக்கு மேடை. இனிமே ஃப்யூச்சரில் பூராமே நீங்கள் வந்து குறுகிய ஒரு பகுதி இல்லாமல் ட்ரீம், நம்ம எப்படி மறைந்த ஜனாதிபதி சொல்லுவார், ட்ரீம்னா டெஃபினட்டாக நடக்கும். நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஒரு சற்று ஏற்றத்தாழ்வுகள் தோல்வி இருந்தால் அதோட தோய்வடைந்துடாதீங்க. என்றால் நம்மளோட இன்னும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் பல பேர் வாழ்ந்து காட்டி நமக்கு முன்னுதாரணமாக இருக்காங்க. நான் எப்படி சுனாமி பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பற்றி சொன்னேனோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கிடைத்ததை வச்சு திருப்தியாக இருந்து இன்னும் நல்லா நம்ம பாசிட்டிவ் மைண்டோடு இருந்தோம்னா இன்னும் நல்லா நம்மளால் இருக்க முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். அல்டிமேட்லி சந்தோஷம் தானே வாழ்க்கையில் முக்கியமானது. சந்தோஷம் வந்து பணத்தால் மட்டும் நம்மளால் வெல்ல முடியாது. அதனால் இதுதான் என்னோடய சஜஷன்ஸ், என்னோட கருத்துக்கள். பட் உங்களோட இணைந்து ஷாலினி டிவியில் இவ்வளோ நல்ல ப்ரோக்ராம் பண்ணது உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ நேயர்களே, ஒரு நீண்ட கால அனுபவம், நீண்ட கால பயணம், நீண்ட கால பரிணாமம், இது ஒட்டுமொத்தத்தையும் வந்துட்டு ஒருங்கே வச்சிருக்கிற திரு டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ணோம். ஸோ இவர்கிட்ட நம்ம நிறைய விஷயம் வந்து நான் சொல்லி நீங்கள் தெரிகிறத விட கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த உணர்வு பக்கங்கள் புரிதல் எல்லாருக்குமே இருக்கும். மேபி புரிதல் இல்லாதவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தன்னோட பரிணாமம் எப்படி இருந்தாலுமே எடுத்து வைக்கிற அந்த முதல் சமுதாயத்தில் வைக்கிற அடியிலிருந்து அவனோட அந்த கடைசி கட்டம் வரைக்குமே அந்த மக்களுக்கு இடையிலையும் வாழ்க்கையிலும் நிற்கிற அந்த தருணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் நீங்கள் வந்து சாரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பர்சனலாக ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு தனி லைஃப்பில் இருக்கிறீங்கன்னா சாரோட நிறைய விஷயங்களை நீங்கள் லைஃப்பில் எடுத்துக்கலாம். அதை தாண்டி ஒரு அலுவல் ரீதியாக பிஸ்னஸாக இருக்கட்டும், வாட் எவர், நீங்கள் தொழில் ரீதியாக ஒரு மனிதன் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வரும்பொழுதும் அந்த இடத்துலையும் ஒரு மனிதன் இந்த சமுதாயத்துக்கும் தன் வாழ்க்கைக்கும் தனக்கும் எப்படி மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா சார் ஒரு பெரிய உதாரணம். அதை தாண்டி அரசு அலுவலர்களாக இருக்கிறவங்க வந்து சமுதாயத்துக்கு எவ்வளோ விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமும் சார் பெரிய உதாரணம். ஸோ எல்லா வகையிலையுமே ஒரு மனிதன் வந்துட்டு இவ்வளோ ஒரு உதாரணமாக இருக்காங்க. அதை தாண்டி தன்னோட ஒரு உடல் நலமாக இருக்கட்டும், தன்னோட ஹேபிட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காரு. எஸ்பெஷலி ஒழுக்கம். எனக்கு எந்த ஹேபிட்ஸ் இல்லதுனால என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு வந்து எனக்கு ஒரு புதிய ஒரு கிரியேட்டிவிட்டி கொடுக்குது அப்படின்றலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுக்கத்துக்கு பின்னாடி எந்த மாதிரியான ஒரு மாற்று பார்வை கிடைக்குது அப்படின்றது கூட சார் ஒரு பெரிய உதாரணம். ஸோ இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை வந்துட்டு இந்த சமுதாயத்துக்கு
அப்பப்போ கொடுத்துக்கிட்டே தன்னோட பணிகளையும் மென்மேலும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் அவரோட பணிகள் வந்துட்டு இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கணும். அவரோட நல்ல விஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய அது எல்லாமே மக்களை நோக்கி தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒத்துழைப்போட கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு நாள் ராதாகிருஷ்ணன் சார் வந்துட்டு ஒரு பெரிய ஜாம்பவான், ஒரு இமயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து தீர்க்கமாக நிறைஞ்சிருக்குது. அது மக்களோட ஒத்துழைப்பு தான் வந்துட்டு இவரை மாதிரி அலுவலர்கள், அரசு உயர் அதிகாரிகளை வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டோம்னா இந்த மண்ணுக்கும் நாட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் மலரும். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்கிற குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் வளர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி முன்னோடிகள் வந்துட்டு ஒரு ஜென்ரேஷனில் வந்து இருக்கணும், கிடைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஒற்றை புள்ளி மட்டுமே இந்த நிகழ்ச்சியின் எண்ணம். அது இன்னைக்கு சார் மூலியமாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இன்னும் இவரை போல் நிறைய அலுவலர்களையும் நிறைய ஆளுமைகளையும் வந்துட்டு உங்களோட சப்போர்ட்டில் உருவாக்கணும் அப்படின்னா நல்ல மனித சமுதாயம் அமையும் அப்படின்றதுக்கு மீண்டும் ஒரு முறை சார் ஒரு பெரிய உதாரணம். அப்படியே உங்களுக்கு அவ்வளோ நேரம் அவரோட நிறைய நல்ல தருணங்களையும் நீண்டகால அனுபவங்களையும் உங்களுக்காக தொகுத்து கொடுத்த சாருக்கு உங்களின் சார்பாக சார் ரொம்ப நன்றி சார். உங்களோட நேரம் நிறைய ஒதுக்கி கொடுத்துட்டீங்க. உங்களோட அனைத்து நேயர்களுக்கும், ஷாலினி டிவி நேயர்களுக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ.